அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க மிக முக்கியமான அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்றத பார்க்க போறோம். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டுட்டே வராங்க. நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டே இருப்போம். நான் உங்களுக்கு மனப்பாட பகுதி நடத்தும் போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அழகீட்டு வாய்ப்பாடு நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னது அந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டுட்டே இருந்தாங்க. என்னது அழகீட்டு வாய்ப்பாடு என்ன பண்ணாங்க, ரொம்ப நிறைய கொஸ்டின் அப்படின்றது கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா 4 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான விஷயம். நம்ம நான் இன்னைக்கு எப்படி சொல்லி தர போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப எளிமையான மெத்தட்ல எப்படி ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அதாவது அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நேர்னா என்ன, நிறைனா என்ன அப்படின்றது நல்லா தெரியணும். இது தெரியல அப்படின்னா ஆன்சர் பண்ணவே முடியாது. அதனால இது ரொம்ப 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 முக்கியமானது. என்ன சார் அப்படின்னா, நேர் அப்படின்னா முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறை அப்படின்னா ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், நேர்னா என்ன, நிறைனா என்ன, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதை என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது தெரியல அப்படின்னா உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப இது ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப நேர்னா குறில் தனித்து வரும், குறில் ஒற்று வரும், நெடில் தனித்து வரும். இதெல்லாம் தெரிஞ்ச மட்டும் என்ன பண்ண முடியும், நீங்க அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்றது பிரிக்க முடியும். ஓகேவா? இப்ப எப்படி பிரிக்கிறது நான் சொல்லி தரவா? இப்ப பாருங்களேன், குறில் தனித்து வருதல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, காங்காச்சா அந்த மாதிரி குறில் எழுத்து அப்படின்னு என்னது, ஆனா இ இ உ ஏ இதெல்லாம் என்னது, குறில் எழுத்து. அதே நெடில் எழுத்து என்னது, ஆ இ உ ஏ இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துனா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? அப்ப குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துனா என்ன அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சா? அப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, குறில் எழுத்து தனித்து வருதல் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது நேர். அது என்ன சார் குறில் எழுத்து அப்படின்னா, காங்காச்சா வருதுல்ல, அதுல குறில் எழுத்து ஏதோ ஒரு குறில் எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அது நேர். அப்ப என்ன இருக்கு, அப்ப அங்க நீங்க வாய்ப்பாடு பிரிக்கும் போது குறில் எழுத்து தனித்து வந்துச்சு அப்படின்னு என்ன கொடுக்கணும், அதை நேர்னு எழுதணும். அப்புறம் குறில் ஒற்று வருதல், குறில் எழுத்துக்கு பின்னாடி ஒரு புள்ளி வச்ச எழுத்து, அதான் ஒற்று அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மெய் எழுத்து. ஒரு மெய் எழுத்து என்ன சொல்றாங்க, ஒற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறில் ஒற்று வருதல் அப்படின்னா குறில் எழுத்துக்கு பின்னாடி ஒரு மெய்யெழுத்து வந்தா அது என்ன அப்படின்னா அதுவும் நேரு தான். அதே நெடில் எழுத்து தனித்து வந்துச்சு அப்படின்னா கா பா சா இந்த மாதிரி எந்த எழுத்து அவனா இருக்கலாம், அதே மாதிரி ஒரே ஒரு நெடில் வந்தா என்னது, ஒரே ஒரு நெடில் வந்தா என்னது, அது நேரு. ஓகேவா? அடுத்து நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு வந்தனது அது நேரசை. புரியுதா? ஃபர்ஸ்ட் அழகீட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் போது வரிசையில் எழுதணும், அதுக்கப்புறம் வாய்ப்பாடு எழுதுக்கு முன்னாடி நேரசையா நிறையசையா அப்படின்னு எழுதணும், அப்புறம் சீர் எழுதணும், வாய்ப்பாடு எழுதணும். ஓகேவா? நான் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேரசை நிறையசை அப்படின்னு 2 இருக்கு அழகீட்டு வாய்ப்பாடுல. அதுல முக்கியமானது என்னது, குறில் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரு, குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது நேரு. அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்காரு அப்படின்னா, இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண முடியும், நீங்க அந்த இடத்துல பிரிச்சு ஆன்சர் பண்ண முடியும். பாருங்களேன், குறில் தனித்து வருதல், குறில் எழுத்து ஒரே ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசை, அது என்னது நேரசை. அதே குறில் ஒற்று வருதல் அப்படின்னா குறில் எழுத்துக்கு பின்னாடி ஒரு மெய்யெழுத்து வந்துதல் அப்படின்னா அதுவும் நேரசை. நெடில் எழுத்து ஒன்னே ஒண்ணு தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசை. ஓகேவா? அதே நெடில ஒற்று வந்துச்சு, நெடிலத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு எழுத்து ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து வருது அப்படின்னா அது நேரசை. இது புரியுதா? இது புரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால அழகீட்டு வாய்ப்பாடு பிரிச்சு ஆன்சர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கு கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கு புரியுதா? என்னன்னு பாருங்களேன், குறில் தனித்து வருதல், ஒரு குறில் எழுத்து தனித்து வந்துச்சு அப்படின்னா அது என்னது அதுதான் நேரு. குறில் ஒற்று வருதல் அப்படின்றது குறில் எழுத்துக்கு பின்னாடி ஒரு ஒற்று அதாவது மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது நேரு. நெடில் தனித்து வருதல் அப்படின்றது என்னது, அதுவும் நேரசை. நெடில் ஒற்று வருதல் அப்படின்றது அதுவும் நேரசை. அப்ப இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப குறில் தனித்து வருதல் அப்படின்றது ஒரு கா எழுத்து வந்திருக்கா, அப்ப இது நேரசை. குறில் ஒற்று வருதல், குறில் எழுத்துக்கு பின்னாடி ஒரு மெய்யெழுத்து வருதா, அப்ப என்னது இதுவும் நேரசை. அடுத்து நெடில் எழுத்து தனித்து வருதல், நெடில் எழுத்து மட்டும் தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. நெடில் ஒற்று வருதல், நெடில் எழுத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு எழுத்து வந்துச்சுன்னா மெய்யெழுத்து, அது நேரசை. அப்ப நேரசை எப்படி வருதுன்னு புரியுதா? இது புரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால அந்த அழகீட்டு வாய்ப்பாடு பிரிச்சு எழுத முடியும். அதனாலதான் இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஓகேவா? பேஸ்மெண்ட் அதாவது ஒரு அடித்தளத்தை எந்த அளவுக்கு நம்மளால கரெக்டா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வர ஈஸியா போயிட்டே இருக்கலாம். அப்ப புரியுதா? அப்ப குறில் எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. ஒரே ஒரு எழுத்து என்னது, ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் வரும், அது நேரசை.
ஒரே ஒரு குறில் ஒரு ஒற்று, அது என்னது? அதுவும் நேரசை. என்னது? குறில் ஒற்று கல் அப்படின்றது என்னது? ஒரு நேரசை. ஓகேவா? குறில ஒற்று இதை விட்டுருங்க, அந்த வருதல் அப்படின்றத கூட விட்டுருங்க. குறில் தனித்து வந்தால் அது க, குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது கல், நெடில் தனித்து வருது அப்படின்னா அது கா, நெடில் எழுத்து என்னது? கா, அது வந்துச்சு என்னது? அது வந்து ஒரு நேரசை. நெடில் ஒற்று வருதல் அப்படின்றது அது என்னது? அதுவும் நேரசை. புரியுதா? நெடில் ஒற்றுனா என்ன சார் அப்படின்னா இது நெடில், இது என்னது? இது ஒற்று. சார் எனக்கு அந்த ஒற்றே புரியல சார் அப்படின்னா பாருங்களேன், நல்லா தெளிவா பாருங்க. குறில் தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. குறில் ஒற்று அப்படின்னா குறில்னா க, ஒற்று அப்படின்னா இல்லு. புரியுதா? அப்ப அது என்னது? மெய் எழுத்து தானே சொல்றாங்க, ஒற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெடில் தனித்து வருதல், நெடில் கா அப்படின்னு தனித்து வந்திருக்கா, அது நேரசை. நெடில் ஒற்று வருதல் அப்படின்றது கால் அப்படின்றது என்னது? இது வந்து என்னது? இதுவும் நேரசை. அப்ப இது புரிஞ்சிருச்சா? இந்த 4 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் புரிஞ்சா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த வாய்ப்பாடு பிரிக்க முடியும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நேரசைனா என்னென்ன வரும்னு தெரியுதா? இப்பயே நல்லா படிச்சுக்கோங்க என்னென்ன வருது அப்படின்றது. குறில் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசை, குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது நேரசை, நெடில் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசை, நெடில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அதுவும் நேரசை. புரியுதா? சரிங்க சார், நேரசை சொல்லிட்டீங்க. இப்ப நிறையசை சொல்லுங்க சார். நேரசை முடிஞ்சிருச்சு, இப்ப நிறையசை சொல்லுங்க சார். நிறையசைனா ஒண்ணும் இல்ல, 2 குறில் வரும். அங்க ஒரு குறில் தானே வந்துச்சு, இங்க 2 குறில் வருது பாருங்களேன். பட அப்படின்றது ப ஒரு குறில், ட ஒரு குறில். புரியுதா? அப்ப ப ஒரு குறில், ட ஒரு குறில். அப்ப என்னது? இது வந்து ஒரு இரு குறில் அப்படின்றது என்னது? ஒரு நிறையசை. அடுத்து 2 குறிலுக்கு அப்புறம் ஒரு ஒற்று, 2 குறில் இருக்கு, அதுக்கப்புறம் என்னது? ஒரு மெய்யெழுத்து, ஒரு ஒற்று வருது அப்படின்னா அதுவும் நிறையசை. அடுத்து பாருங்களேன், குறில் நெடில் வருதல், ஒரு குறிலு ஒரு நெடிலு, என்னது? ஒரு குறிலு ஒரு நெடிலு வந்துச்சு அப்படின்னா அது என்னது? அதுவும் நிறை. ஓகேவா? ஒரு குறிலு ஒரு நெடில் வந்துச்சுன்னா அது நிறை. இங்க பாருங்களேன், ப வந்து ஒரு குறில், டா அப்படின்றது ஒரு நெடில். ரைட்டா? அப்ப குறில் நெடில் ஒற்று வருதல் அப்படின்றது பாருங்களேன், குறில் நெடில் ஒற்று, இது என்னது? இதுவும் நிறையசை. நல்லா பாத்துக்கோங்க, இது தெரியாம கண்டிப்பா வந்து உங்களால பிரிச்சு எழுதவே முடியாது. ரொம்ப 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 முக்கியமானது. ரைட்டா? நல்லா பாருங்க, நேரசை நிறையசை அப்படின்னு இருக்கு. நேரசைனா அதுக்கு சில வாய்ப்பாடு, சில விதிகள் இருக்கு. இப்படி வந்தா அது நேரு, இப்படி வந்தா அது நிறை அப்படின்றது பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? உங்களால அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்றது பிரிச்சு எழுத முடியும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண முடியும்? நீங்க பிரிச்சு எழுத முடியும். அப்ப பாருங்களேன், குறில் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசை, குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அதுவும் நேரசை. அப்ப குறில் ஒற்று அப்படின்னா இது குறில், இது ஒற்று, அப்ப என்னது? அது கல் அப்படின்றது குறில் ஒற்று, அப்ப என்னது? அது நேரசை. அடுத்து நெடில் தனித்து வருதல், நெடில் தனித்து வருது கா அப்படின்றது என்னது? ஒரு தனித்து வந்திருக்கா, அது நேரசை. அதுக்கப்புறம் நெடில் ஒற்று வருதல், நெடிலே ஒரு ஒற்று, என்னது? நெடில் அப்படின்றது என்னது? கா, ஒற்று வந்துச்சுன்னா இல்லு, அப்ப என்னது? அது நேரசை. அடுத்து நிறையசை பாருங்களேன், 2 குறில் வருதல், 2 குறில் வந்துச்சுன்னா அது நிறையசை. பட அப்படின்றது 2 குறில் இருக்கா, அடுத்து இரு குறில் ஒற்று வருதல், 2 குறில ஒரு ஒற்று வந்திருக்கா, அப்ப என்னது? அது நிறையசை. அடுத்து பாருங்களேன், குறில் நெடில் வருதல், ஒரு குறில ஒரு நெடில் வந்துச்சுன்னா அது நிறையசை. குறில் நெடில் ஒற்று வருதல், குறிலும் வருது நெடிலும் வருது, பின்னாடி ஒரு மெய்யெழுத்து வருது, அப்ப என்னது? அது நிறையசை. புரியுதா? எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால அடுத்து வர போற அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்றது பிரிக்க முடியும். கண்டிப்பா இந்த பேசிக் அப்படின்றது நல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த 8 பாயிண்ட் இதுல 4 கண்டிப்பா ஓரமா எழுதி வைக்கணும். இதை எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. 2 பாயிண்ட் நீங்க எழுதணும். ஓகேவா? அது என்னது? மேக்ஸ்ல ஸ்டெப்பா போடுவோம்ல, 2 + 2 4, அதுக்கப்புறம் தான் a + b ஹோல் ஸ்கொயரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒண்ணா எழுதி வைப்போம்ல. அப்ப a வந்து இந்த மதிப்பு, b வந்து இந்த மதிப்பு அப்படின்ற மாதிரி இந்த மதிப்புல என்ன பண்ணணும்? நீங்க முன்னாடியே எழுதி வைக்கணும். பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? டீச்சர் திருத்தும் போது சரி ஓகே இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த அழகிட்டு வாய்ப்பாடை பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் போன உடனே இந்த வாய்ப்பாடு அப்படின்றத நீங்க எழுதி வைக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். ஓகேவா? ஒரு கார்னர்ல எழுதலாம், இல்ல வந்து பேஜஸ் இருக்கு அப்படின்னா கரெக்டா நீங்க சென்டர்ல எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை எழுதி வைக்கணும். இது எக்ஸாம்ல எழுதாம நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்க கூடாது. ஆனா இதுக்கு மார்க் உண்டா அப்படின்னா இதுக்கு மார்க் கிடையாது. நீங்க பிரிக்க போறீங்களா அழகிட்டு வாய்ப்பாடு, அதுக்கு மட்டும்தான் மார்க். இதுக்கு வந்து மார்க் அப்படின்றது கிடையாது. ஆனா உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நான் தப்பு பண்ணிடக்கூடாது, நான் அழகிட்டு வாய்ப்பாடுல எந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா எழுதணும். இதுல எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப குறில் தனித்து வருதல் அப்படின்றது என்னது? ஒரு நேரு. குறில் ஒற்று வருதல் அப்படின்றது அது ஒரு நேரசை. அப்படின்னது குறில் தனித்து வந்துச்சு அப்படின்னா நேரு, குறில் ஒற்று வந்துச்சு அப்படின்னது அது நேரசை. அடுத்து நெடில் தனித்து வந்துச்சு அப்படின்னா நேரு, அடுத்து நெடில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா நேரசை. அவ்வளவுதான், ஈஸி. இங்க பாருங்களேன், இது அப்படியே விட்டுருங்க. குறில் ஒற்று, நெடில் ஒற்று, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? அப்ப என்னது? இது ஒரு நேரசை. அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்களேன், எல்லாமே 2 2 வரும். இரு குறில் ஒற்று,
நெடில் குறில் ஒற்று அவ்வளவுதான். குறில் நெடில்னா என்ன சார் அப்படின்னா ஒரு மாத்திரை குறிப்பிட்டு தானே அது குறில். 2 மாத்திரைகளுக்கு மேல முடிச்சோன்னது அது நெடில். இப்ப பாருங்களேன், க கா என்னது அதை வந்து இழுத்து சொல்றோமா, அவர்தான் என்ன சொல்றாங்க நெடில் அப்படின்னு சொல்றாங்க. குறில் நெடிலுக்கு டிஃபரன்ஸ் தெரியாம இந்த வாய்ப்பாடு பிரிக்க முடியாது, ரைட்டா? அப்ப குறில் என்னன்னு தெரியணும், நெடில் என்னன்னு தெரியணும், இந்த 8 வாய்ப்பாடு அப்படின்றது தெரியணும். இது 8 தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால அடுத்து வர போறதுல கண்டிப்பா பிரிக்க முடியும். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டிய வேலை, அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 8 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். அதுக்கப்புறம் இன்னொரு 8 பாயிண்ட் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? இது எழுதுனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால அடுத்து வரதை பிரிக்க முடியும். இது எழுதுனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அடுத்து வர ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்க முடியும். புரியுதா? எப்படி பிரிக்கணும் அப்படின்றது தெரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து இப்ப பாருங்களேன், நினைவில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஓரசை சீரா வந்தா என்ன, ஈரசை சீரா வந்தா என்ன, அல்லது மூவசை சீரா வந்தா என்ன? என்ன சார் இது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல நேர் நிறை, அந்த மாதிரி வார்த்தை வந்தா அந்த இடத்துல என்ன வாய்ப்பாடு குறிப்பிடுவோம், என்னது இந்த இடத்துல அந்த வார்த்தை வந்தா இந்த இடத்துல என்ன வாய்ப்பாடு குறிப்பிடுவோம் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பழகிறதுக்கு இதா இருக்கும், ஆனா வந்து ஈஸி தான். ஓகேவா? என்னது அதாவது வந்து என்னது நேர் நிறை, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா எல்லாம் கொடுக்க போறோம்ல, அந்த வாய்ப்பாடு அதுக்கான அடிப்படை அப்படின்றதா இது. புரியுதா? இப்ப பாருங்களேன், நினைவில் கொள்க ஓரசை சீர், ஒரே ஒரு அசை, அதாவது நீங்க வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அதாவது வந்து ஓம்பப்படும் இருக்கா, கடைசி வார்த்தை படும் இருக்கா. அப்ப கடைசி வார்த்தை எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னா இந்த ஓரசை சீர் தான் வரும். ஓகேவா? திருக்குறளை பொறுத்தவரை திருக்குறள் கொடுத்து தான் உங்கள்கிட்ட கேட்க போறாங்க. மொத்தம் 7 சீர் அப்படின்றதுக்கு போகுது, 2 அடி அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? இது தெரியுமா எல்லாருக்கும்? அப்ப திருக்குறளை பொறுத்தளவு 7 சீர் இருக்கும். என்னது திருக்குறளை பொறுத்தளவுக்கு 7 சீர் இருக்கும், 2 அடி இருக்கும். அதுல கடைசி வரக்கூடிய சீர் என்னது படும், இந்த மாதிரி வந்து கடைசியா முடியக்கூடிய ஓரசை சீர்ல வரும். புரியுதா? என்னது கடைசியா வரப்போ என்னதும் ஓரசை சீர்ல வரும். புரியுதா எல்லாருக்கும்? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? மறுபடியும் சொல்ற பாருங்க, மொத்தம் உங்களுக்கு திருக்குறளை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, உங்களை அழகிட்டு வாய்ப்பாடு பிரிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பிரிக்கும் போது கடைசியா வரக்கூடிய வார்த்தைகளை என்னது கடைசியா ஒழுக்கம் எழுப்பலாம், ஒழுக்கம் இருந்தும் ஓம்பப்படும் அப்படின்ற கடைசி சீர் வருதுல, அது எப்பயுமே ஓரசை சீரா தான் வரும். எப்படி வரும்? ஓரசை சீரா தான் வரும். உங்களுக்கு 2ஆ பிரிஞ்சாலும், அதாவது வந்து ஓரசை சீர் இல்லாம 2 அசை சீர்ல வந்தாலும் என்ன சொல்லணும், அது ஓரசை சீர்ல மட்டும்தான் வரும். புரியுதா? கடைசியா வருது எப்பயுமே எப்படி வரும், ஓரசை சீர்ல தான் வரும், ஓரசை சீர்ல தான் வரும். இதை மறந்துடக்கூடாது, ரைட்டா? அப்ப இப்ப பாருங்களேன், நேர்நாள் என்னது ஓரசை சீர்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது நேர்நாள், நேர்நாள், நேர்நாள். ஓகேவா? அடுத்து நிறைய மலர் இருக்கு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சு அப்படின்னா நிறைய மலர் இருக்கு, எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய மலர் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நிறை அப்படின்னா என்னது ஒரு மலர். நேர்பு அப்படின்றது என்னது காசு, இந்த இடத்துல வந்து ஊ சவுண்ட் வருது, காசு. பாருங்களேன், நேர்பு ஊ வருதா, காசு ஊ வருதா, அதனால என்னது அந்த சவுண்டை வச்சு என்ன பண்றோம், அந்த இடத்துல பூ அப்படின்றது போடுறோம். நேர்ன்னு இருக்கு, நிறைன்னு இருக்கு. அப்ப என்னது ஊ சவுண்ட் வரப்ப என்னது நேர்பு, இந்த இடத்துல ஊ சவுண்ட் வரப்ப என்னது அது வந்து நிறைவு. அப்ப அங்க பாருங்களேன், நாள் மலர், எங்கேயாச்சும் ஊ சவுண்ட் வருதா, வரல. எங்க ஊ சவுண்ட் வருதோ அந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு பூ அப்படின்றது சேர்க்கிறோம். அப்ப பாருங்களேன், காசு அவனது அது நேர்பு, பிறப்பு ஒரு ஊ சவுண்ட் கேக்குது, அதனால அது நிறைவு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்து நான் வந்து ஈரசை சீர் போக முடியும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நேர் அப்படின்னா நாள், நிறை அப்படின்னா மலர். நேர் அப்படின்னா நாள், நிறை அப்படின்னா மலர். அப்ப புரியுதா? ஓரசை சீர்னா என்ன புரியுதா? நேர் அப்படின்னா நாளை குறிக்குது, நிறை அப்படின்னா மலரை குறிக்குது. சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பழக பழக என்ன ஆயிடும், ரொம்ப ஈஸியாயிடும். ஓகேவா? அழகிட்டு வாய்ப்பாடு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு படிக்கும் போது என்னது இது ஏதோ பாக்ஸா இருக்கு சார், எப்படி சார் மனப்பாடம் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போக போக ஒரு நீங்களே ஒரு 2-3 திருக்குறள் எடுத்து சால்வ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாயிரும். புரியுதா? அப்ப நேர் அப்படின்னா என்னது அது நாளை குறிக்குது, நேர் அப்படின்னா நாளை குறிக்குது. நிறை அப்படின்னா மலரை குறிக்குது, நிறை அப்படின்னா மலரை குறிக்குது. இங்க ஏன் நம்ம வந்து நேர்புன்னு போட்டோம், ஊ சவுண்ட் வருது. காசு, பிறப்பு, என்னது ஊ சவுண்ட் வர்றதுனால நேர்பு, பிறப்பு அப்ப என்னது நிறைவு அப்படின்னு போட்டிருக்கோம். அதனாலதான் புரியுதா ஏன் அப்படி வருது அப்படின்றது புரியுதா? அப்புறம் ஈரசை சீர்வாங்களேன், இது வந்து என்னது நேர் நேர் தேமா, இதெல்லாம் வந்து நினைவில் கொள்கை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னது உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். ஓகேவா? தூக்கத்தில் எழுந்துச்சு வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா நீங்க கரெக்டா சொல்லணும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புனிமா அப்படின்றது, நிறை நிறை கருவிலம் அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா சொல்லணும். நேர் நிறை குவிலம் அப்பெல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும். ஓகேவா?
இது ஒண்ணு புரிஞ்சிருச்சா? ஓரசு சீர் அப்படின்றது புரிஞ்சிருச்சா? நேர்னா 4, நிறைனா மலரு. நேர்னா 4, நிறைனா மலரு. நேர்பு அப்படின்றது ஏன் வருது? ஊ சவுண்ட் வருது, அதனால வந்து நேர்புன்னு வருது. பிறப்புன்னு ஏன் வருது? அது நிறைவு. ஊ சவுண்ட் வருதுனால அது நிறைவுன்னு வருது. புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? அப்ப பிரிக்கும் போது நேர்புன்னு போட்டா இந்த இடத்துல ஏதாச்சும் ஊ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல நேர்புன்னு போடணும். ஊ சவுண்ட்ல முடிஞ்சதுன்னா நிறைவுன்னு போடணும். ஊ சவுண்ட்ல முடியல அப்படின்னா அந்த இடத்துல நேர்னு போடணும். ஊ சவுண்ட்ல முடியல அப்படின்னா என்னது மலர்னு போடலாம், இல்ல 4ன்னு போடலாம். புரியுதா? நான் ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் போது உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றது ரொம்ப கிளியரன்ஸா புரியும். இப்ப பாருங்களேன். அடுத்து ஈரசை சீர். அடுத்து என்னது? ஈரசை சீர். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஈரசை சீர். நேர் நேர் தேமா. இது வந்து மனப்பாடம் பண்ணணும். நேர் நேர தேன். நேரா போனா என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். நேரா போனா தேன் கிடைக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரா போனா என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். அப்ப நேர் நேர் தேமா. நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறைய நேரம் என்ன பண்றாங்க? நம்ம சாப்பிட்டதெல்லாம் புளிக்காம இருக்கு. என்னது? நிறைய நேரம் நம்ம சாப்பிட்டதுல என்னது? அசிடிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? நிறைய நேரம் சாப்பிட்டது புளிக்குது. ஓகேவா? புளிச்ச எப்பமா வருது? நிறைய நேரம் புளிச்ச எப்பமா வருது? அதான் நிறைய நேரம். நிறைய நேரம் புளிச்ச எப்பம் வருது. சரி, என்ன சார் இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா சார் அப்படின்னா கேட்டா, எக்ஸாம் ஹாலில் இதுதான் வந்து கை கொடுக்கும். ஓகேவா? சில விஷயம் வந்து சில்லித்தனமா இருக்கலாம். என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா சார்? இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பண்ணுமா சார் அப்படின்னா, சில டைம் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம்? நமக்கு கை கொடுக்கும். ஓகேவா? அப்ப வந்து என்னது? நேரா போனா என்னது? தேன் கிடைக்கும். அப்ப தேமா. நேரா போனா என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். தேமா. நிறைய நேரம் என்னது? புளிச்ச எப்பம் வருது. நிறைய நேரம் என்ன பண்ணுது? புளிச்ச எப்பம் வருது. அப்ப நிறைய நேரம் அப்படின்னா புளிமா. நிறைய நேர் அப்படின்னா புளிமா. நிறை நிறை அப்படின்றது கருவிலம். என்னது? நரைச்ச முடின்னு சொல்லுவோமா? அது என்னது? கருமையா இருக்காது இல்ல? அப்ப நிறை நிறை அப்படின்றது கருவிலம். நிறை நிறை அப்படின்றது என்னது? கருவிலம். நர நிறையா இருக்குன்னு சொல்லுவோம். முடி என்ன சொல்லுவோம்? நிறையா இருக்கு முடி ஃபுல்லா, என்னது? கருப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப நிறை அப்படின்னா என்னது? அது கருவிலம். நிறை நிறை அப்படின்னா கருவிலம். புரியுதா இந்த ஷார்ட்கட் அப்படின்றது? அடுத்து நேர் நிறை அப்படின்றது கூவிலம். நேரா நிறைய பேர் எப்படி கூப்பிடுவோமா? நேரா நிறைய பேரை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவோமா? இதெல்லாம் வந்து ஷார்ட்கட். ஓகேவா? இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் எனக்கு நார்மலாவே படிச்சாலே எனக்கு தெரியுது சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? எனக்கு வந்து ஈஸியாவே எனக்கு தெரியும். நேர் நேர் தேமா, நேர் நேர் புளிமானா எனக்கு வந்து ஞாபகமாவே இருக்கு. நான் 9th படிச்சுட்டேன் அப்படின்னா ஓகே. இல்ல சார் எனக்கு படிக்க கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னா இதான் ஷார்ட்கட். நேரா போனா தேன் கிடைக்கும். தேமா. நிறைய நேரம் என்னது? புளிச்ச எப்பமா வருது. அடுத்து நிறையா இருக்கும் முடி ஃபுல்லா, என்னது? கருப்பாவே இல்லை. அப்ப நிறைய அப்படின்னா கருவிலம். அதுல கரு அப்படின்றது கருப்பை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நேர் நிறை அப்படின்றது நிறைய பேரை கூப்பிடுறோம். நிறைய பேரை கூப்பிடுறோம். அப்ப என்னது? நேர் நிறை அப்படின்றது கூவிலம். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க. ஓரசி சீர் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஈரசி சீர் அப்படின்றது பாக்குறோம். ஓரசி சீர் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து ஈரசி சீர் பாக்குறோம். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கு கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆனா மட்டும்தான் நான் அடுத்து மூவசி சீர் போக முடியும். பாருங்க. ஓரசி சீர்னு பார்த்தோம். நேர் அப்படின்னா என்ன பொருள் வந்துச்சு? 4ன்னு வந்துச்சு. நிறை அப்படின்னா என்ன வந்துச்சு? மலர்னு வந்துச்சு. நேர் அப்படின்னா 4ன்னு வந்துச்சு. நிறை அப்படின்னா மலர்னு வந்துச்சு. நேர்பு அப்படின்னா என்ன வந்துச்சு? காசு அப்படின்னு வந்துச்சு. ஏன் காசுன்னு வந்துச்சு? ஊ சவுண்டு வருது. இதை மறந்துடக்கூடாது. ஏன் வருது? ஊ சவுண்டு வருது. அப்ப காசு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் அந்த இடத்தில் நீங்கள் நேர்பு அப்படின்னு போடணும். பிறப்பு அப்படின்ற மாதிரி சவுண்ட் வந்தா அது நிறைவுன்னு போடணும். புரியுதா எப்படி இது வருது அப்படின்றது? நான் வந்து உங்களுக்கு ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு பிரிச்சு காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகேவா? அடுத்து ஈரசை சீர் பாருங்களேன் எப்படி வருது அப்படின்றது. நேரா வந்து என்ன கிடைக்குது? தேன் கிடைக்குது. நேர் நேர் தேமா. நிறைய நேரம் புளிச்ச எப்பமா வருது. நிறைய நேரம் எனக்கு என்னது? புளிச்ச எப்பமா வருது. நிறை நேர் புளிமா. அடுத்து என்னது? நிறையா இருக்கு அவன் தலை ஃபுல்லா, என்னது? அது கருப்பா இல்ல. நிறைய அப்படின்றது கருவிலம். நிறை அப்படின்றது கருவிலம். நேர்நிறை கூவிலம். நிறைய என்ன பேரு? நிறைய பேரை கூப்பிடுறோம். நேர்நிறை அப்படின்றது கூப்பிடுறோம். ஓகேவா? இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்களேன். இந்த ஈரசை சீர் பார்த்தோமா? அது ஒண்ணும் இல்ல. பின்னாடி நேர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி நேர்னு வந்துச்சு அப்படின்னா அது காய் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி காய் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுக்கணும். இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்திருக்கு நேர் 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 வருதா? அப்ப என்னது? கடைசியா வரும்போது நேர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது காய்ச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி காய் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். அப்ப நேர் அப்படின்றது என்ன சொன்ன? தேமாங். அப்ப என்னது? பின்னாடி ஒரு நேர் வந்துச்சு அப்படின்னா தேமாங்காய். அவ்வளவுதான். ஓகேவா? நிறை அப்படின்றது நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்? புளிச்ச எப்பமா வருதா? அப்ப என்னது? அது புளி மாங்காய். அடுத்து நிறை அப்படின்றது என்னது? கருவிலம். அப்ப கருவிலங்காய். அப்ப நேர என்ன பண்ணுற? கூப்பிடுறோமா? அப்ப கூவிலங்காய். அப்ப கடைசியில நேர் வந்துச்சு அப்படின்னா அது காய் அப்படின்றத வரும். புரியுதா? நான் ரொம்ப பொறுமையா நடத்துறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் சொல்ற பாருங்க. மறுபடியும் ஓரசிசில வர பாருங்க. நேர் அப்படின்னா 4, நிறை அப்படின்னா மலர்.
நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. ஏன் சார் இங்க வந்து நேர்பு நிறைவுன்னு போடுறோம், நேர் நிறைன்னு போடலாம்ல அப்படின்னா சவுண்ட் வந்து என்ன பண்ணுது, ஊ சவுண்ட்ல முடியுது. காசு, பிறப்பு, அப்ப புரிஞ்சுதா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நேர்பு நிறைவுன்னு போடுறோம். ஆனா நார்மலா நேர் நிறைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நாள், மலர், நாள்ல முடியுது, மலர்ல முடியுது, கடைசி சீர் வந்து நாள்ல முடியுது, கடைசி சீர் மலர்ல முடியுது அப்படின்றத எழுதணும். புரியுதா? அடுத்து இப்ப பாருங்களேன், ஈரசி சீர் நேர நேரம் என்ன இருக்கு, தேன் கிடைக்குது. நிறைய நேரம் என்ன வருது, புளிச்சேப்பமா வருது. நேரம் நேரம் என்ன பண்ணுது, புளிச்சேப்பமா வருது. நிறை நிறை அப்படின்றது என்னது, நிறை நிறை அப்படின்றது நிறைய நேரம் அவன் தலை ஃபுல்லா கருப்பா இல்ல, நிறை நிறைன்றது கருவிலம். நிறைய நேர் நிறைய நேரம் நிறைய பேர் என்ன பண்றோம், கூப்பிடுறோம். நேரம் நிறைய பேரை கூப்பிடுறோம், கூவிலம். ஓகேவா? அப்ப கடைசியா வரும்போது நேர்னு வந்துச்சுனானது அது காய் சீர். அப்ப என்ன வரணும், பின்னாடி காய் அப்படின்னு வரணும். அப்ப நேர் 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 அப்படின்றது தேமாங்காய், நிறை நேர் அப்படின்றது புளிமாங்காய், நிறை நிறை அப்படின்றது கருவிலங்காய், நேர் நிறை அப்படின்றது கூவிலங்காய். கடைசி என்ன வந்திருக்கு, நேர்னு வந்துருதா? அப்ப நேர்னு வந்தா அதெல்லாம் என்ன வரணும், காய். ஓகேவா? நேர்னு வந்தா காய். புரியுதா? நேர்னு வந்தா என்னது, காய். இந்த பாயிண்ட் நல்லா தெரியும். நேர்னு வந்தா காய். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது, ரொம்ப 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 முக்கியம். அடுத்து நிறைன்னு வந்துச்சுன்னா கனி, இது கனிச்சீர். ஓகேவா? நிறைன்னு வந்துச்சுன்னா இது கனிசீர். ஓகேவா? இதை தானே சொல்லுவாங்க கனிச்சீர். இது என்னது, மூவசை சீர்ல வர்றது. இது வந்து காய்ச்சீர், அது கனிசீர். ஏன் சார் அது காய்ச்சீர் அது கனிசீர்னு சொல்றீங்கன்னா, இது பின்னாடி காய் காய்னு வருதா, அதுக்கு முன்னாடி கனிக்கணின்னு வருதா? அப்ப இது காய்ச்சீர், அது கனிச்சீர். அப்ப இது காய்ச்சீர், அது கனிச்சீர். காய்ச்சீர், கனிச்சீர் மறந்துடக்கூடாது. ஏன் சார் இத்தனை வாட்டி இதை சொல்லி தரீங்க அப்படின்னா, இது பேஸ்மெண்ட், என்னது, இது வந்து பேசிக், இது ஃபவுண்டேஷன். இது தெரியாம என்ன பண்ண முடியாது, அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்க முடியாது. இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு மார்க் அப்படின்றது கிடைக்கும். தயவு செஞ்சு நான் முன்னாடி சொன்னது இதையும் நீங்க படிச்சிருங்க. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், மறுபடியும் பாருங்க. இந்த 8 பாயிண்ட் தெரியணும். குறியில் தனித்து வந்துச்சுன்னா அது நேரு, குறிலுக்கு பின்னாடி ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது நேரு, நெடில் ஒற்று நெடில் தனியா வந்துச்சுன்னா அது நேரு, நெடிலுக்கு பின்னாடி ஒற்று வந்துச்சுன்னா அது நேரு. அப்ப என்னது, க கல். அப்ப என்னது, க வந்து ஒரு குறில் வந்திருக்கு, காயில். அப்படின்னா குறிலுக்கு பின்னாடி ஒற்று வந்திருக்கு, நெடில் வந்திருக்கு, நெடிலுக்கு பின்னாடி ஒற்று வந்திருக்கு. இது என்னது, நேரு. இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து இங்க பாருங்க, நிறைக்கு பாக்குறோம். என்னது, இரு குறில் வருதல், இரு குறில் ஒற்று வருதல். இரு குறில் வந்துச்சுன்னா அது நிறை, இரு குறில் ஒற்று வந்துச்சுன்னா அது நிறை. பட அப்படின்றது இரு குறில், இரு குறிலுக்கு பிறகு ஒரு ஒற்று வருது, ஒற்றுனா ஒண்ணுல மெய்யெழுத்து, அப்ப வந்துச்சுன்னா நிறையசை. அடுத்து ஒரு குறில் ஒரு நெடில் வந்துச்சுன்னா அது நிறையசை. ஒரு குறில் ஒரு நெடில் ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் நிறையசை. இந்த பாயிண்ட் நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் என்னது, அந்த நினைவில் கொள்கையில ஓரசி சீர்னா, ஈரசி சீர்னா, மூவசி சீர்ல கனிச்சீர்னா, காய்ச்சீர்னான்னு தெரியணும். புரியுதா? இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதா? இது புரிஞ்சா மட்டும்தான் அடுத்து வர போற பழகிடுதல் வாய்ப்பாடு உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த வாய்ப்பாடு பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா தெளிவா மண்டையில ஏத்திக்கோங்க. இதுதான் இது, இதுதான் இது அப்படின்றத தெளிவா மண்டையில ஏத்திக்கோங்க. இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து அழகா அந்த வாய்ப்பாடு பிரிச்சு மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா? இது தெரியாம என்ன பண்ணக்கூடாது, அது எழுத முடியாது. அப்ப நீங்க போன உடனே என்ன பண்ணணும், இதை கடற்கடன்னு என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர்ல, அதாவது ஆன்சர் பேப்பர்ல எழுதி வச்சிடணும். ஓகேவா? ஆனா இதுக்கு மார்க்கா, இதுக்கு மார்க் கிடையாது. இது வந்து பேசிக். இது தெரிஞ்சா மட்டும் தான் பிரிக்க போறீங்க. நீங்க பிரிக்க போறதுல தப்பு வரக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காக தான் இதை வந்து நான் உங்க எழுத சொல்றோம். ஓகேவா? அப்ப இதுல ஒண்ணு மாத்தி எழுதிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அது இடத்துல தப்பாயிடும். தப்பாயிடுச்சுன்னா மார்க் வராது. புரியுதா? அப்ப எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. இப்ப அடுத்து பார்க்க போறோம், வாய்ப்பாடு பிரிக்கலாமா? அப்ப நேர்னா நாலு, நிறைனா மலரு. நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்புறம் ஈரேசி நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க, நேர நேரா தேன் கிடைக்கும், நிறைய நேரம் புளிச்சேப்பமா வருது, நிறைய நேரம் நிறை நேர். ஓகேவா? என்னது நிறை நிறை அப்படின்றது கருவிலம். என்னது நிறைய நிறை அப்படின்றது அவனோட தலை ஃபுல்லா என்னது கருப்பா இல்ல. அப்ப நிறை நிறை அப்படின்றது கருவிலம். என்ன சார் நர நர அப்படின்னா அவனோட தலை வந்து நிறையா இருக்கு, நிறைய அப்படின்னா முடி வந்து வெள்ளையாயிடுச்சு அப்படின்ற சொல்லுவோம்ல. அப்ப நிறைய நிறைய அப்படின்னா கருவிலம். அடுத்து என்னது நேர் நிறை அப்படின்றது நேரம் நிறைய பேரை கூப்பிடுறோம், நேரா நிறைய பேரை கூப்பிடுறோம், கூவிலம் வா அப்படின்னு என்ன பண்றோம், நேரம் நிறைய பேரை கூப்பிடுறோம். அடுத்து நேர் 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 அப்படின்றது தேமாங்காய். கடைசியில நேர் வந்துச்சு என்னது, அது தேமாங்காய். கடைசியில நேர் வந்துச்சு என்னது, அது காய். கடைசியில நேர் வந்தானது காய். கடைசியில கனி வந்துச்சுனானது, சாரி கடைசியில நிறைய வந்துச்சுனானது அது கனி. கடைசியில நேர் வந்துச்சுனானது அது காய். இது என்னது காய்ச்சீர், அது என்னது கனிச்சீர். ஏன் காய்ச்சீர் கனிச்சீர்னு சொல்றோம், இது காயை குறிக்குது, அது கனியை குறிக்குது. அவ்வளவுதான். பார்க்கலாமா? இப்போ ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு பார்க்கலாமா, எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புக்ல உள்ள அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கலாம்னு பாருங்களேன். உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, மொத்தம் 7 சீர் இருக்கு. ரைட்டா? நான் என்ன சொல்லிருக்கேன்,
கடைசி சீர் தார் அப்படின்றது என்ன வாய்ப்பாடானா இருக்கணும், என்ன மாதிரி திருக்குறளா இருந்தாலும் கடைசியில வரப்போறது என்னது, ஒரு ஓரசை சீர் தான் வரும். அது 2 எழுத்தை தாண்டி வந்தாலுமே அது ஓரசை சீரா தான் வரும். அது என்னது 2 சீரா வராது, 3 சீரா வராது. இந்த பாயிண்ட் நல்லா தலைக்கு ஏத்திக்கோங்க. என்னது ஓரசை சீர் மட்டும் தான் வரும். இப்ப பாருங்களேன், உலகத்தோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது வரிசை எண் எழுதுனா எழுதலாம், எழுதாமலே இருக்கலாம். எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வரிசை எண், சீர், அசை, வாய்ப்பாடு. ஃபர்ஸ்ட் 7 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும், நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டேன், போன உடனே ஃபர்ஸ்ட் இதை எழுதணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஓரமா எழுதி வைக்கணும். இது ஒரு ஓரமா எழுதலாம், சின்னதா எழுதி வைக்கலாம். ஏன், எந்த தப்பு பண்ணிடக்கூடாது. இதை வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம இந்த அலைகீட்டு வாய்ப்படுதல் பிரிக்க போறோம். ஓகேவா? பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வரிசை எண் அப்படின்றது போட போறோம், சீர் அப்படின்றது போட போறோம், அசை அப்படின்றது போட போறோம், வாய்ப்பாடு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், வரிசை எண் இருக்கணும், சீர் இருக்கணும், அசை இருக்கணும், வாய்ப்பாடு இருக்கணும். அப்ப வரிசை எண் போட்டுக்கணும். என்னது ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, நல்லா நீட்டா அந்த மாதிரி கோடு போட்டு அழகா பிரிச்சிடணும். என்னது கட்டம் போட்டு அப்ப என்ன பண்ணணும், 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அப்ப 7 இது 1 8. ஓகேவா? 8 சென்டரா இருக்கணும். என்னது கிடைமட்டமா என்ன இருக்கணும், 4 இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு வரிசை எண்ணெல்லாம் போட்டு இதை எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல வரிசையை எழுதணும். என்ன பண்ணணும், உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலா தார். என்ன பண்ணணும், அது என்ன வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்களோ அது என்ன பண்ணணும், ஒண்ணுக்கு பின்னாடி நீங்க எழுதணும். எழுதிருவீங்களா இதை? என்ன பண்ணணும், ஒண்ணுக்கு பின்னாடி நீங்க எழுதணும். இந்த பாயிண்ட் புரியுதா? மொத்தம் 7 இருக்கு. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், வரிசை எண் போடணும், சீர் அப்படின்றது எழுதணும், அசை அப்படின்றது எழுதணும், வாய்ப்பாடு அப்படின்றது எழுதணும். ஃபர்ஸ்ட் இது எழுதுறீங்களா? எழுதிட்டு இந்த சைடு ஃபுல்லா 1 2 3 4 5 6 7 போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும், இதை ஒண்ணுக்கு பின்னாடி எழுதணும். உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலா தார் அப்படின்றத எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் சார், அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணணும். நான் சொல்றப்பதான் என்ன பண்ணணும், நீங்க கோடு போடுறதான் பிரிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதணும். இதெல்லாம் வந்து எழுதியிருக்க மாட்டீங்க. ரைட்டா? இப்ப பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதின உடனே ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பாடு சரி பண்ணணும். என்னது, குறில் தனித்திருத்தல், குறில் ஒற்று இருத்தல், நெடில் தனித்திருத்தல், நெடில் ஒற்று இருத்தல், இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. இந்த வாய்ப்பாடு அப்படியே பார்க்கணும். இந்த வாய்ப்பாடை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் இதை பிரிக்கணும். இப்ப பாருங்களேன், இரு குறில் இருக்கா, அப்ப என்னது இரு குறில் அப்படின்றது இருக்கா, அப்ப என்னது ஒரு குறில் ஒற்று இருக்கா, அப்புறம் என்னது ஒரே ஒரு நெடில் வருதா. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து. ஓகேவா? ஒரு வார்த்தை, அந்த உலகத்தோ அப்படின்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கோ. இதெல்லாம் விட்டுருங்க. என்ன இருக்கு, உலகத்தோ அப்படின்னு மட்டும் வார்த்தை மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? உலகத்தோ அந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கீங்க, இன்னும் நீங்க பிரிக்க ஆரம்பிக்கல. ஓகேவா? உலகத்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு. சார் இந்த வார்த்தை இருக்கு சார், இதை நான் எப்படி சார் பிரிக்கிறது சொல்லுங்க சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை பார்க்கணும். இதுதான் ஃபார்முலா. அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் இருகுறில். ஃபர்ஸ்ட் என்னது, இருகுறில். ஓகேவா? என்னது 3 வார்த்தை எங்கேயுமே போல. அப்ப இருகுறில் ஒற்று இருக்கான்னு பார்க்கணும். இருகுறில் ஒற்று இருக்கா, இல்ல. இரு குறிலுக்கு அப்புறம் என்னது, ஒரு நார்மலான குறில் எழுத்து தான் வருது. ஒற்றுனா மெய் எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். மறுபடியும் பாருங்க, உலகத்தோ. ஓகேவா? நான் வேற பெண்ணில் அழகா பிரிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னது, ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? என்னது, உலகத்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது நல்லா தெரியுதா, உலகத்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பிரிக்க போறோம். என்ன பண்ண போறோம், அந்த வார்த்தையை பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை பார்க்கணும். என்னது, இந்த ஃபார்முலா எழுதி இருக்கணும். ஓகேவா? சைடுல என்ன பண்ணிருக்கணும், எழுதி இருக்கணும். அப்பதான் நீங்க இதை வச்சு பிரிக்க முடியும். அப்ப பிரிக்கும் போது என்னது, ஃபர்ஸ்ட் ஒண்ணா பாக்குறீங்க. குறில் தனித்து இருக்கு, குறில் ஒற்று இருக்கா, இல்ல. நெடில் தனித்து இருக்கா, நெடில் தனித்து இல்ல. என்னது, நெடில் ஒற்று இருக்கா, அதுவும் இல்ல. நெடில் ஒற்று இங்க நடுவுல தான் வருது. இரு குறில் இருக்கா, இரு குறில் இருக்கு. இரு குறில் ஒற்று வந்திருக்கா, வல்ல. நெடில் குறில் நெடில் இருக்கா, குறில் நெடில் இல்ல. ரெண்டுமே வந்து என்னது, குறில் தான். குறில் நெடில் ஒற்று வந்திருக்கா, குறில் நெடில் ஒற்று வரல. அப்ப என்ன இருக்கு, நம்ம பார்த்த ஃபார்முலால எது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பாருங்களேன். இரு குறில் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகுதா, இரு குறில் அப்படின்றது வருதா. அப்ப இரு குறில் இடத்துல ஒரு ஸ்லாஷ். சார் இன்னும் புரியல சார், மறுபடியும் பாருங்க. இது மொத்தமாலையும். ஓகேவா?
சரி ஓகே, மறுபடியும் பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கு ஓகேவா. என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை வச்சுக்கணும். என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ண முடியும், இதை திருக்குறள், இந்த திருக்குறளை நீங்க பிரிக்க முடியும். இந்த ஃபார்முலா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை வச்சுட்டு நீங்க பிரிக்க ட்ரை பண்ணணும். குரில் தனித்து இருக்கா, இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றத கோடு போட்டக்கூடாது. என்னது, எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, கோடு அப்படின்றது போட்டக்கூடாது. என்னது, இதுல இருக்கிறதுல எது ஹையஸ்டா இருக்கோ அதை பார்த்து தான் போடணும். அப்ப என்னது, குரில் நெடில் ஒற்று இருக்குன்னா கோடு போடலாம். ஆனா வந்து குரில் நெடில் ஒற்று இல்ல ஓகேவா. அப்ப என்ன பண்ணணும், இது இருக்கிறத பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், நீங்க பிரிக்கணும். புரியுதா? அப்ப பாருங்களேன், குரில் தனித்து இருக்கா, இல்ல. குரில் ஒற்று இருக்கா, இல்ல. என்னது, நெடில் தனித்து இருக்கா, இல்ல. நெடில் ஒற்று இருக்கா, இல்ல. என்னது, நெடில் ஒற்று இந்த இடத்துல குறிப்பிடல. இரு குரில் இருக்கா, இருக்கு. இரு குரில் ஒற்று இருக்கா அப்படின்றதா, இரு குரில் இருக்கு, ஒற்று இந்த இடத்துல இல்ல. ரைட்டா, இரு குரில் இருக்கு, இந்த இடத்துல ஒற்று அப்படின்றது இல்ல. குரில் நெடில் இருக்கா, குரில் நெடில் இல்ல. குரில் நெடில் ஒற்று இருக்கா, இல்ல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இது ஃபர்ஸ்ட் வருது, இரு குரில் அப்படின்றது வருது. அப்போ ஒரு கோடு போட்டீங்களா, அப்ப என்னது, ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கு அடுத்த வார்த்தையை பாக்குறீங்க ஓகேவா. அதுக்கு அடுத்த வார்த்தையை பாக்குறீங்க. என்னது, இது ஒரு குரில், இது ஒரு மெய் ஓகேவா. இது என்னது, இது ஒரு குரில், இது ஒற்று. இது என்னது, இது நெடில். அப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்மேட் இருக்கு அப்படின்றத பாருங்களேன். குரில் ஒற்று நெடில் அப்படின்னு இருக்கா, குரில் நெற்று ஒடி, குரில் நெற்று நெடில் அப்படின்னு இருக்கா, அப்படி எதுவுமே இல்ல. அப்ப என்ன இருக்கு, குரில் ஒற்று அப்படின்றது இருக்கான்னு பாருங்களேன். குரில் ஒற்று இந்த இருக்கா. சோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கோடு, குரில் ஒற்று அந்த இடத்துல ஒரு கோடு. புரியுதா? அப்புறம் கடைசியா என்ன இருக்கு, ஒரு நெடில் இருக்கு. நெடில் என்ன இருக்கு, தனித்து இருக்கு. அப்ப அவ்வளவுதான், இது பேலன்ஸ் விட்டாச்சு. அப்ப என்னது, ஊ ல. அப்ப இரு குறில் வந்துச்சுன்னா என்னது, அது நிறை. அப்ப இந்த நிறை இங்க வரணும். அப்ப நிறைய எடுத்து எழுதணும் ஓகேவா. அப்புறம் என்னது, ஒரு குரில் ஒரு ஒற்று. குறில் ஒற்று வந்துச்சுன்னா அது நேரு. அப்ப இந்த இடத்துல நேரு வரணும். அப்புறம் என்னது, தனித்து ஒரு நெடில் வந்துச்சுன்னா நெடு தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரு. அவ்வளவுதான். நம்மளோட ஃபார்முலா என்ன பார்த்திருக்கோம், நிறைய நேரம் என்ன பண்றோம், புளிச்ச ஏப்பமா வருது. நிறைய நேரம் எனக்கு வந்து புளிச்ச ஏப்பமா வருது அப்படின்னு சொல்லிருக்கேன். கடைசியில நேர் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அது காய். கடைசியில நேர் வந்து அது காய். அப்ப நிறைய நேரம் புளிச்ச ஏப்பம் வருது, நிறைய நேரம் புளிமா. நேர் வந்துச்சுன்னா காய், நிறைய நேர் அப்படின்றது புளிமாங்காய். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சார் இன்னும் எனக்கு புரியல சார். நல்லா தெளிவா கவனிங்க, நல்லா கான்சியஸா பாருங்க, இன்னும் நல்லா வந்து என்ன பண்ண, இன்னும் ஃபோக்கஸா பாருங்க. மறுபடியும் சொல்றேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த வார்த்தையை வந்து என்ன பண்றோம், அப்படி இருக்கு, பிரிக்காம இருக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிரிக்காம இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பிரிக்க போறோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் இது ஃபுல்லாவே எழுத போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் இது வந்து தெரியாம இது பண்ண முடியாது. என்னது, இது தெரியாம இதை எழுத முடியாது. இது வேணும், இது தெரியாம இதை எழுத முடியாது. அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இதை பார்க்க சொல்லியிருக்கேன். இதை பாருங்களேன், என்ன இருக்கு இதுல வந்து மோஸ்டா எது அதிகமா வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. குறில் தனித்து வந்திருக்கா ஆனா எடுத்துக்க கூடாது. என்னது, அதிகமா எது வந்திருக்கோ அதான் எடுத்துக்கணும். குறில் ஒற்று வந்திருக்கா, வரல, இங்க நடுவுல தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்ன பிரிக்கணும், நடுவுல தான் போய் பிரிக்க கூடாது. ரைட்டா. நெடில் தனித்து வந்திருக்கா, நெடில் தனித்து வரல, ஆனா கடைசியில வந்திருக்கு, அதை விட்டுறணும். நெடில் ஒற்று வந்திருக்கா, நெடில் ஒற்று வரல. இரு குறில் வந்திருக்கா, வந்திருக்கு. இரு குறில் ஒற்று வந்திருக்கா, இரு குறில் இருக்கு, இந்த இடத்துல ஒற்று அப்படின்றது குறிப்பிடல. ரைட்டா. இது ஒரு குறில், லாவும் ஒரு குறில். ஆனா என்ன இருக்கு, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு குறில் வந்திருக்கு. இரு குறில் இடத்துல ஒற்று வந்துச்சு அப்படின்னா பிரிச்சு வந்திருக்கலாம், ஆனா வரல ஓகேவா. அடுத்து குறில் நெடில் வந்திருக்கா, குறில் நெடில் இந்த இடத்துல வரல. குறில் நெடில் ஒற்று வந்திருக்கா, குறில் நெடில் ஒற்று வரல. ஒற்றுனா ஒண்ணுல மெய்யெழுத்து. என்னது, இந்த இடத்துல குறில் வந்து இதே லா வந்து இந்த இடத்துல வந்து இத்து வந்துச்சு அப்படின்னா குறில் நெடில் ஒற்று நம்ம பிரிக்கலாம் ஓகேவா. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் பிரிக்கிறோம். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. அப்ப இது இருக்கு, நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலாவை பாக்குறோம். இந்த ஃபார்முலாவை பார்த்து தான் பிரிக்க போறோம். அப்ப இதுல அதிகமா வருது என்ன, இரு குறில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருது. ஏன் சார் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்றத பாருங்க. ஏன் இதை எடுத்துக்கிறோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு. ஏன், இரு குறிலுக்கு அப்புறம் என்ன இல்ல, எந்த இதுவுமே வரல. இரு குறிலுக்கு ஒற்று வந்திருக்கா, வரல. குறில் நெடில் வந்திருக்கா, வரல. குறில் நெடில் ஒற்று வந்திருக்கா, வரல. நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பார்க்கணும், நடுவுல இருக்கு சார், கடைசியில இருக்கு சார், அது வந்து கணக்கு கிடையாது. என்னது, கடைசியில இருக்கு சார், நீங்க சொல்ற பாயிண்ட் கடைசியில இருக்கு சார். அப்ப அந்த இடத்துல போய் கோடு போடவா, கோடு போடக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும், எப்படி வந்து பிரஷ் பண்ணுவோம், இப்படி தான் பிரஷ் பண்ணுவோம். அப்ப என்னது, லெஃப்ட் சைட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப பிரிக்கும் போது அந்த இரு குறில் ஒரு கோடு ஓகேவா. இரு குறில் வந்துருச்சு, ஒரு கோடு. அடுத்து என்ன பார்க்க போறோம், என்னது, ஒரு சார் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா கீழே எழுதி கூட வச்சுக்கலாம். குறில் ஒரு ஒற்று, குறில் ஒற்று. அப்ப குறில் ஒற்று எங்க வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இது குறில் குறில். அப்ப ரெண்டு குறில் வந்திருக்கா, அது நிறை ஓகேவா, அதை விட்டுருங்க. அடுத்து என்னது, ஒரு குறில் ஒரு ஒற்று.
குறில் ஒற்று எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு குறில் ஒரு ஒற்று இந்த இருக்கா, அப்ப அதை எடுத்து எழுதிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னது, ஒரு நெடில். நெடில் மட்டும் எங்க வருது, இந்த இடத்துல வருது. இது என்னது, நெடில். அப்ப என்னது இது, இது நீர். அப்ப நம்ம எழுத போறோம். குறில் குறில் வருதா, குறில் குறில் வந்தா அது நிறை. அப்ப எடுத்து இங்க எழுதிட்டோம். அடுத்து என்னது, ஒரு குறில் ஒரு ஒற்று. ஒரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கு, அப்ப அது நேரு. அதை எடுத்து இங்க எழுதிக்கிட்டோம். அப்ப என்னது, ஒரே ஒரு நெடில் வந்திருக்கு, நெடில் தனித்து வருது, அதனால அது நேரு. அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். எழுதியாச்சா? நிறைய நேரம் என்ன பண்ணுது, எனக்கு புளிச்ச எப்பமா வருது, அப்ப புளிமா. கடைசியில நேரு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு காய், அப்ப புளிமாங்காய். புரியுதா எப்படி பிரிச்சோம் அப்படின்றது? இந்த பாயிண்ட் தெரியுதா? இந்த பாயிண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்தடுத்து பிரிக்க முடியும். ரைட்டா? அதுக்கு தான் பொறுமையா சொல்றேன். அடுத்து பாருங்களேன், தொட்ட. தொட்ட, ஓகேவா? என்ன பண்றோம், இந்த தொட்ட அப்படின்ற வார்த்தையை பிரிக்க போறோம். இப்ப என்னது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இத தொட்ட அப்படின்ற வார்த்தையை பிரிக்க போறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். தொட்ட அப்படின்ற வார்த்தை இருக்கா, ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஒரு குறில் ஒற்று. என்னது, ஒரு குறில் ஒற்று. ஓகேவா? குறில் ஒற்று குறில் வந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுக்கு தான் என்ன சொல்றேன், இது உங்களுக்கு விசிபிளா இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத சொல்றேன். இது எழுதினாதான் இதை பிரிக்கிறது ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு குறில் ஒரு ஒற்று என்னது, நேரு. ஒரு குறில ஒற்று என்னது, அது என்னது, நேரு. நம்ம எங்க வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, இது குறில். ஓகேவா? டோ அப்படின்றது ஒரு குறில், இது ஒற்று. இப்ப குறில் ஒற்று என்னது, குறில் ஒற்று, அது நேரு. ஓகேவா? அடுத்து என்னது, ஒரே ஒரு குறில் மட்டும் இருக்கு, அப்ப என்னது, இதுவும் நேரு தான். அப்ப பாருங்களேன், தொட்ட அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம், குறில் ஒற்று. அப்ப இதுல ஏதாச்சும் வருதான்னு பாருங்களேன். இரு குறில் வந்திருக்கா, வரல. இரு குறில் ஒற்று வந்திருக்கா, இது ரெண்டுமே, இது வந்து குறில், இது ஒற்று, வரல. குறில் நெடில் வந்திருக்கா, இது வந்து என்னது, ஒரு குறில் நெடில் அந்த இடத்துல வரல. குறில் நெடில் ஒற்று வந்திருக்கா, குறில் ஒற்று தான் வருது, நெடில் வரல. அப்ப என்னது, நம்ம ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். சார் இது இவ்வளவு கஷ்டமா சார், இது மாதிரி எனக்கு இவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்யணுமா சார் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப பிரிக்கிறப்பதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்தடுத்து அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கும் போது ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகேவா? நான் ஏன் ஒரு ஒரு வார்த்தையை நான் 2-3 தடவை பிரிச்சு காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். மறுபடியும் பாருங்க, தொட்டை எப்படி பிரிச்சு அப்படின்றத. இந்த வார்த்தை இருக்கு, ஓகேவா? தொட்டை அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம், அதை பிரிக்க போறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலாவை பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா என்ன இருக்கு, குறில் தனித்து இருத்தல், குறில் ஒற்று வருத்தல், நெடில் தனித்து இருத்தல், நெடில் ஒற்று வருதல், இது நேரு. அடுத்து நிறை, இரு குறில் வருதல் பட, இரு குறில் ஒற்று வருதல் நிறை, குறில் நெடில் அப்படின்றது நிறை, குறில் நெடில் ஒற்று அப்படின்றது நிறை. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு, புரியுதா? இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னு பாருங்களேன். அப்ப ஒரு குறில், அப்ப என்ன சொல்லியிருக்கேன், கீழே வந்து எழுத சொல்லியிருக்கேன். இது என்ன வார்த்தை அப்படின்றத, குறில் ஒற்று, இது குறில். ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும், இப்ப பார்க்கணும் இந்த வார்த்தை எங்க வருது அப்படின்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை கூட எடுத்துக்கோங்க, இப்படி கூட ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அப்படி இருக்கா? இப்ப பாருங்களேன், குறில் ஒற்று எங்க வருது, இங்க இருக்கு, குறில் ஒற்று. வேற எங்கேயாச்சும் இருக்கா குறில் ஒற்று? வரல. என்னது, குறில் ஒற்று வரல, இங்கதான் இருக்கு, இந்த இருக்கா. அப்ப குறில் ஒற்று எடுத்து எழுதிக்கிறோம், பிரிக்கிறோம். குறில் ஒற்று பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு குறில் இருக்கு, எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன, இப்ப பிரிச்சு எழுதுங்களேன். அப்ப குறில் ஒற்று அப்படின்றது என்னது, ஒரு நேரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மறுபடியும் ஒரு நேரு. அப்ப நேர போட்டாச்சு. அப்ப என்னது, நேரா போனா என்ன கிடைக்கும், தேன் கிடைக்கும். நேர் நேர் தேமா, நேரா போனா என்ன கிடைக்கும், தேன் கிடைக்கும். அப்ப நேர் அப்படின்றது தேமா. அவ்வளவுதான். புரியுதா? எப்படி பிரிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? எப்படி இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்றது கிளியர் ஆகுதா? இந்த ஃபார்முலா வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலாவை நீங்க போன உடனே என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹால்ல உங்களுடைய அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கார்னர்லயோ இல்ல வந்து நல்லா விசிபிளா தெரியுற மாதிரி நல்லா எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இதை வச்சு என்ன பண்ண முடியும், நீங்க இந்த அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்க முடியும். ரைட்டா? இப்ப அடுத்து முடிஞ்சாச்சு. அடுத்து ஒழுகல், அந்த வார்த்தையை பாருங்களேன். ஓ ழு க இல். ஓகேவா? ஒழுகல் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஓ அப்படின்றது ஒரு குறில், அடுத்து லு அப்படின்றது ஒரு குறில், அடுத்து குறில் ஒரு ஒற்று. ஓ. ஓகேவா? இப்ப என்னது, இப்ப வந்து என்ன பண்ணணும், பிரிக்க போறோம். ரைட்டா? இங்க பாருங்களேன், இதுல எங்க வந்திருக்கு, இரு குறில், 3 குறில் எங்க வச்சிருக்கான்னு பாருங்க. 3 குறில் எங்கேயுமே இல்லையா, ஆனா 2 குறில் இருக்கு. என்னது, இரு குறில் இருக்கு. என்னது, 2 குறில் இருக்கு. அப்ப 2 குறில்ட்ட ஒரு கோடை போடு. புரிஞ்சுச்சா? 2 குறில் இருக்கு, அப்ப 2 குறில்ட்ட ஒரு கோடை போடு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஒரு குறில் ஒரு ஒற்று இருக்கு, கு ஓ. அப்ப குறில் ஒரு ஒற்று இருக்கா, அப்ப இந்த இடத்துல டிக்க போடு.
அப்ப என்னது இந்த இடத்துல இருக்கு குறில் ஒற்று. அப்ப இரு குறில் வந்ததுனால இது நிறை. அடுத்து என்னது குறில் ஒற்று வந்ததுனால இது நேர். அப்ப நிறைய நேரம் என்னது நமக்கு புளிச்ச எப்பம் வருது அந்த ஷார்ட்கட். ஓகேவா? என்ன சார் அடிக்கடி இந்த புளிச்ச எப்பம் வருதுன்னு சொன்னீங்கன்னா அது ஷார்ட்கட். முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நிறைய நேரம் புளிச்ச எப்பம் வருது. அப்ப என்னது நிறைய நேர் அப்படின்றது புளிமா. கடைசியில நேர் வந்துச்சு அப்படின்னா காய். கடைசியில வந்து நிறைய வந்துச்சுன்னா அது கனி. அது கனிச்சீர். காய் வந்துச்சு அப்படின்னா காய்ச்சீர். ஓகேவா? அதை கூட நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். நேர் வந்துச்சு அப்படின்னா காய், நிறை வந்துச்சுன்னா கனி. அவ்வளவுதான். புரியுதா? எப்படி எழுதுறோம்ட்டு மறுபடியும் ஒழுகல் மறுபடியும் பாருங்களேன். ஓ ரு க இல் ஒழுகல் இப்படி இருக்கா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அதுக்கு கிளியரா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எழுத சொல்லியிருக்கேன். அப்ப ஓ அப்படின்றது ஒரு குறில், இதுவும் ஒரு குறில். சொல்லி பார்க்கணும். ஓ குறில், ஓ நெடில். ஓகேவா? ஓ குறில், ரு குறில், க குறில், இல் ஒற்று. இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அந்த ஃபார்முலா பார்க்க சொல்லியிருக்கேன். அப்ப 3 குறில் எங்க வச்சிருக்கான்னு பாருங்க. 3 குறில் எங்கேயுமே குறிப்பிடல. ஆனா இரு குறில் குறிப்பிட்டிருக்காங்களா? அப்ப இரு குறில். ஓகேவா? அடுத்து குறில் ஒற்று. ஓகேவா? அடுத்தது குறில் தனித்து வரலாம். ஆனா என்ன இருக்கு? குறிலோட சேர்ந்து ஒரு ஒற்று வந்திருக்கு. அப்ப குறில் ஒற்று இந்த இடத்துல வந்திருக்கு. இரு குறில் இங்க வந்திருக்கு. அப்ப இரு குறில் ஃபர்ஸ்ட் வந்ததுனால நிறைய வந்து இங்க எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து என்னது? அதுக்கப்புறம் ஒரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கு. அதனால நேர் எடுத்து இங்க எழுதியிருக்கோம். அப்ப நிறைய நேரம் என்ன பண்ணுது? புளிச்ச எப்பம் வருது. அப்ப நிறைய நேரம் அப்படின்றது புளிமா. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து பலகற்றும் அப்படின்றத பாருங்களேன். பல க இட் ட்ரூ இம். இப்போ என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அதுக்கு நேராக குறிலா நெடிலா அப்படின்னு எழுதணும். குறில் குறில் என்னது? இதுவும் குறில், இது ஒற்று. குறில் ஒற்று. நான் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபார்முலா பார்க்க சொல்லியிருக்கேன். என்னது? 2 குறில் இருக்கா? என்னது? குறில் குறில் 3 குறில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. 3 குறில் எங்கேயாச்சும் குறிப்பிட்டிருக்காங்களா? இல்ல. ஆனா இரு குறில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கோடை போடு. அப்ப என்னது? 2 குறில் இருக்கிறது ஒரு கோடை போடு. குறில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. குறில் ஒற்று அப்ப இங்க இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு கோடை போடு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? மறுபடியும் குறில் ஒற்று இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப என்ன பாருங்க? குறில் குறில் அப்படின்றது என்னது? இரு குறில் வந்தது நிறை. அப்ப நிறை. புரியுதா? அப்ப என்னது? அது நிறை. அடுத்து என்னது? குறில் ஒற்று வந்துச்சுன்னா என்னது? அது நேர். அப்ப இந்த நேர். மறுபடியும் குறில் ஒற்று வந்திருக்கு. அப்ப மறுபடியும் என்னது? அது நேர். அப்ப நிறை நேர் நேர். நிறை நேரம் என்ன பண்ணுது? எனக்கு புளிச்ச எப்பமா வருது. கடைசியில நேர் வந்துச்சுன்னா அது காய். கடைசியில நிறை வந்துச்சுன்னா அது கனி. மூணாவதா என்ன வருதோ அது நேரா இருந்துச்சுன்னா காய், அது நிறையா இருந்துச்சுன்னா கனி. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? டே ஒரு 5 வயசு பையனுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரிலாம் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப என்னது? பலகற்றும் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதுல பல ஃபர்ஸ்ட் 2 குறியில வந்து பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 குறியில பிரிக்கும் போது என்ன கிடைச்சது? நிறை அப்படின்னு கிடைச்சது. ஓகேவா? ஏன் 2 குறில் இருக்கு, 3 குறில் எங்கேயுமே இல்ல. மறுபடியும் சொல்ற பாருங்க. பலகற்றும் அப்படின்ற வார்த்தையை பலகற்றும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு வார்த்தையும் எடுத்து எழுதும் போது கீழே வந்து அது என்னன்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்களேன். குறில் 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 ஒற்று குறில் ஒற்று. இந்த பாயிண்ட் புரியுதா? இப்ப பாருங்களேன். வேற பெண்ல வந்து ஐல் பண்ணுங்க. 3 குறில் இருக்கான்னு பாருங்க. அந்த ஃபார்முலால 3 குறில் எங்கேயாச்சும் இருக்கா? 3 குறில் இல்லவே இல்லை. ஆனா 2 குறில் இருக்கு. அப்ப 2 குறில் இருக்கா? 2 குறிலுக்கு நேரா ஒரு கோடு. 2 குறில் இருக்குன்னா என்னது? அந்த இடத்துல ஒரு கோடு. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்களேன். குறில் ஒற்று குறில் எங்கேயாச்சும் இருக்கா? குறில் ஒற்று குறில் குறில் ஒற்று இருக்கு. குறில் ஒற்று குறில் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப குறில் ஒற்று இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு கோடு. மறுபடியும் குறில் ஒற்று வருது. அப்ப இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டோமா? என்ன பண்றோம்? இப்படி தானே பிரஷ் பண்றோம். என்ன பண்றோம்? இப்படி தானே பிரஷ் பண்றோம். அப்ப லெஃப்ட்ல இருந்து தான் போகணும். அப்ப குறில் குறில் அப்படின்றது நிறை. அப்ப நிறைய தூக்கி இங்க போட்டுக்கிட்டேன். ஓகேவா? என்ன பண்ணிட்டேன்? அந்த நிறைய தூக்கி இங்க போட்டுக்கிட்டேன். அப்ப குறில் ஒற்று அப்படின்றது நேரு. அந்த நேர தூக்கி இங்க போட்டுக்கிட்டேன். அப்புறம் என்னது? மறுபடியும் குறில் ஒற்று வந்திருக்கு. அப்ப மறுபடியும் நேரு. அது தூக்கி போட்டுட்டேன். நிறைய நேரம் புளிச்ச எப்பமா வருது. நிறைய நேர் அப்படின்றது புளிமா. கடைசியில ஒரு நேர் வரதுனால அது காய். என்னது? அது புளிமாங்காய். புரியுதா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் வந்து அழகிட்டு எப்படி எழுத முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க. கல்லார். அடுத்த வார்த்தை என்னது? கல்லார். இந்த வார்த்தையை பாருங்க. கல் லா இர். ஓகேவா? இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை? குறில் ஒற்று நெடில் லா அப்படின்றது என்னது? நெடில். க குறில் ஒற்று இல்லைன்றது ஒரு மெய் எழுத்து. அப்ப என்னது? அது ஒற்று. லா அப்படின்றது என்னது? ஒரு நெடில் எழுத்து. கடைசியில பாருங்க. இது என்னது? ஒரு மெய் எழுத்து. அப்ப என்னது? இது ஒற்று. அப்ப இப்ப பாருங்களேன்.
குறில் ஒற்று ஓகேவா எங்கேயாச்சும் குறில் ஒற்று வந்திருக்கா இந்த ஃபர்ஸ்ட்லயே இருக்கே குறில் ஒற்று நேர் அதை பிரிச்சாச்சு நெடில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க நெடில் ஒற்று இருக்கா அப்ப நெடில் ஒற்று வந்துருச்சு இப்ப பாருங்களேன் குறில் ஒற்று நேர் தான் நெடில் ஒற்று நேர் தான் அப்ப நேர் நேர் அப்ப என்னது நேர் 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 நேரா போனா என்ன கிடைக்கும் தேன் கிடைக்கும் நேர் நேர் தேமா நேர் நேரா போனா என்ன கிடைக்கும் தேன் கிடைக்கும் நேர் நேர்ன்றது தேமா இந்த பாயிண்ட் எல்லாருக்கு புரியுதா இந்த பாயிண்ட் எல்லாருக்கு கிளியர் ஆகுதா இது புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அடுத்து வரதை நம்ம பார்க்க முடியும் ஓகேவா அடுத்து மறுபடியும் சொல்லுங்க சார் கல்லாரா எனக்கு புரியல சார் அப்படின்னா மறுபடியும் பாருங்க கல் லா இர் கல்லார் இருக்கா இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு எழுத்துக்கு நேரா அது என்ன குறிலா நடிலான்னு எழுத சொல்லியிருக்கேன் இது குறிலு இது ஒற்று இது நெடிலு இது ஒற்று இப்ப பாருங்க அப்ப என்ன இருக்கு குறில் ஒற்று நெடில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கா குறில் ஒற்று நெடில் ஒற்றுன்னு சேர்ந்து ஏதாச்சும் இருக்கா இல்ல குறில் ஒற்று நெடில் இருக்கா குறில் ஒற்று நெடில் அப்படி ஒண்ணும் இல்லை அப்ப என்ன இருக்கு குறில் ஒற்று அப்படின்னு இருக்கு குறில் ஒற்று அப்படின்னு இருக்கு அப்ப அதுல ஒரு கோடு என்னது குறில் ஒற்றுன்னு இருக்கு அதுல ஒரு கோடு ஓகேவா எப்பயுமே அதே மாதிரி என்னது ஒரு மெய் எழுத்துக்கிட்டு ஒரு கோடு அப்படின்றது வரும் ஓகேவா குறில் ஒற்று அப்படின்றது என்னது ஒரு நேரு மறுபடியும் பாருங்க நெடில் ஒற்று இங்க கீழே இருக்க வார்த்தையை பார்க்கணும் என்னது கீழே நேருக்கு இங்க ஒரு ஓ இருக்கு நேருக்கு இங்க ஒரு ஓ இருக்கு அப்ப இது நேரு அப்ப நேர் 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 என்னது தேமா அடுத்து அறிவிலா இந்த வார்த்தை புரியுதா அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அறிவிலா அரி வி லா அறிவிலா இப்ப பாருங்க இது என்னது ஒரு குறிலு இது ஒரு குறிலு இது குறிலு இது நெடிலு இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன் இப்ப வந்து நம்ம பிரிக்க சொல்லியிருக்கோம்னா இப்ப பாருங்க குறில் 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 நெடில் அப்படின்னு இருக்கா மூணு குறில் எங்கேயாச்சும் இருக்கா மூணு குறில் எங்கேயாச்சும் இருக்கா இல்ல ஒரு குறில் இருக்கா ஒரு குறில் இருக்கு ஆனா என்ன சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்ப ரெண்டு குறில் எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப ரெண்டு குறில் இருக்கிறது ஒரு கோடு என்னது ரெண்டு குறில் இருக்கிற இடத்துல ஒரு கோடு அதுக்கடுத்து என்ன இருக்கு குறில் நெடில் எங்கேயாச்சும் இருக்கா இந்த இருக்கு அப்ப என்னது இது நிறை ஓகேவா அப்ப குறில் குறில் நிறை குறில் நெடில் நிறை அப்ப என்னது குறில் ஓகேவா ரெண்டு குறில் வந்திருக்குல்ல அதனால இது நிறை அடுத்து என்னது குறில் நெடில் வந்திருக்கா அப்ப அதனால நிறை ஓகேவா அப்ப என்னது இது நிறை 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 நிறைய என்னது கருவிலம் நிறைய இருக்கு என்னது நிறைய இருக்கு அப்படின்னா என்னது கருவிலம் கருப்பா இல்ல அப்படின்னு சொல்லிருப்போம்ல என்னது நிறைய அப்படின்னா கருவிலம் புரியுதா எப்படி போட்டோம் அப்படின்றது புரியுதா கிளியர் ஆகுதா எப்படி நான் சொல்றேன்றது புரியுதா நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தா நீங்க வந்து போட்டுருவீங்களா ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு எழுதிருவீங்களா ஓகே அடுத்து தார் அடுத்து என்ன பார்க்க போறோம் தார் தார்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம் ஓகேவா என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அது என்னன்னு எழுத சொல்லியிருக்கேன் இது என்னது ஒரு நெடில் தா அப்படின்றது நெடில் ஒற்று நெடில் ஒற்று என்னது நெடில் ஒற்று எங்க இருக்குன்னு பாருங்க இந்த இருக்கு என்னது நெடில் ஒற்று இருக்கா அப்ப என்னது இது நேரு நெடில் ஒற்றுன்னு இருக்கு அது எங்க இருக்கு நேர்ல இருக்கு என்னது நெடில் ஒற்று அப்படின்றது பிரிக்க முடியாது பிரிக்கிற மாதிரி இருக்கா நெடில் ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு நம்ம கோட போட முடியாது என்னது நெடிலோட கடைசி என்ன வார்த்தை இருக்கு அப்படின்றத சேர்த்து எழுதணும் அதிக ப்ராபபிலிட்டியில எந்த வார்த்தை இருக்கோ எந்த எழுத்து இருக்கோ அதோட சேர்த்து தான் நான் கோடு போட சொல்லியிருக்கேன் அப்ப நெடில் ஒற்று இருக்கா அப்ப அது நேரு நேர் வந்து என்ன சொல்லியிருக்கேன் நேர்னா நாலுன்னு சொல்லியிருக்கேன் இப்ப பாருங்க நேர்னானது நாலு நேர்னானது நாலு அப்ப நேர்னா நாலு அப்ப நேர் என வாய்ப்பாட்டில் இந்த அலைகட்டு வாய்ப்பாடு முடிந்துள்ளது புரியுதா எப்படி இந்த அலைகட்டு வாய்ப்பாடு பிரிச்சோம் அப்படின்றது புரியுதா ஈஸியா இருந்துச்சா நான் புக்ல உள்ள எக்ஸாம்பிள் தான் என்ன பண்ணிருக்கேன் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பாடு உங்களுக்கு புரியுதா எப்படி பிரிச்சோம் எப்படி எழுதுறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா ஈஸியா மார்க் எடுக்கிற பகுதி உங்களுக்கு தெரிய வேண்டியது ரெண்டு தான் இது ஃபர்ஸ்ட் நீங்க ஓரமா எழுதிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் இதை ஒரு ஓரமா எழுதியிருக்கணும் அது ஒரு ஓரமா எழுதிட்டு இந்த ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நீங்க வந்து எழுதியிருக்கணும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வாய்ப்பாடு இந்த ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் கடைசியில நேர் வந்தா காய் நிறை வந்தா கனி இது தெரிஞ்சா போதும் என்னது இது தெரிஞ்சா போதும் அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸியா எழுதலாம் ஓகேவா சரி ஓகே சார் இது எனக்கு புரிஞ்சிருச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க சார் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லுங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது ஒரு திருக்குறள் ஓகேவா இதே மாதிரி திருக்குறள் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வரிசைன்னு போட்டுட்டு 1ல இருந்து 7 வரையும் எழுத சொல்லியிருக்கேன் ஏடா அதை எழுதிட்டீங்க அதை எழுத சொல்லியிருக்கேனா அதை எழுதியாச்சு என்ன பண்ணியாச்சு அதை எழுதியாச்சு அதுக்கப்புறம் பாருங்களேன்
என்னது எழுதுனதுக்கு அப்புறம் சீர் அசை வாய்ப்பாடு இதை நம்ம என்ன சொல்லியிருக்கேன் இந்த வரிசையில் எழுத சொல்லியிருக்கேன். வரிசை எண் போட்டு 1ல இருந்து 7 அப்படின்னு எழுதிட்டீங்க. சீர் என்னது, அதுக்கப்புறம் அசை என்னது, வாய்ப்பாடு. நேரசையா நிறையசையா அப்படின்றது இங்க எழுத போறோம். வாய்ப்பாடு என்னது, நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா அது எழுதுறோம்ல, அது வந்து இந்த சைட்ல வரணும். இது அசை, இது நேரு சீரு. ஓகேவா, இந்த பாடல புரியுதா? ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தையில இருக்க ஒரு வார்த்தையை எடுத்து இங்க வரிசையை எழுத சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நல்லா கேப் விட்டு பார்க்க நல்லா நீட்டா இருக்க மாதிரி இந்த மாதிரி எழுதணும். ஒழுக்கம், விழுப்பம், தரலான், ஒழுக்கம், உயிரினும், ஓம்ப, படும் அப்படின்றத என்ன சொல்லியிருக்கேன், எழுத சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கோம், இதை ஓரமா நீங்க எழுதியிருக்கணும். இதை என்ன பண்ணணும், ஓரமா எழுதியிருக்கணும். இதை ஓரமா எழுதியிருக்கணும். நேர்னா நாலு, நிறைனா மலர்வு, நேர்புனா வந்து காசு, நிறைபுனா பிறப்பு, அதை ஓரமா எழுதியிருக்கணும். அடுத்து ஓரசீர், ஈரசீர், மூவசீர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார், நான் தப்பே பண்ண மாட்டேன் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க எழுத வேணாம். இதெல்லாம் நான் வந்து பார்க்கவே வேணாம் சார், பார்த்தவொடனே நான் பிரிப்பேன் சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்னது, எனக்கு பார்த்ததே தெரியும், இது குறியீடு வந்துச்சு என்னது, அது வந்து நிறைய எனக்கு தெரியும் சார், அதில் நான் தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா சார் எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு சார், நான் தப்பு பண்ணிடணும்னு பயமா இருக்கு சார் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், என்ன பண்ணு, எழுதிரு. ஓகேவா, தயவு செஞ்சு என்ன பண்ணு, எக்ஸாம் ஆளுக்கு போனோன்னு என்ன பண்ணு, எழுதிரு. என்ன பண்ணுவீங்க, போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது அழகிட்டு வாய்ப்பாடுன்னு டாபிக் போடுறீங்க. என்ன பண்றீங்க, அழகிட்டு வாய்ப்பாடுன்னு டாப்பிக்கை போட்டுட்டு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதணும், நேரு நிறை போட்டு இதுக்கு நேரானது, இதுக்கு நேரானது, இந்த 4 பாயிண்ட் எழுதணும். இந்த 4 பாயிண்ட் நீங்க வந்து இது எழுதணும். ஓகேவா, சின்னதாக இருந்தாலும் ஓகே. அடுத்து ஓரசீர், ஈரசீர், மூவசீர், இதை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஓகேவா, அதில் நேர்னா 4, நிறைனா மலர், அதையும் எழுதணும். ஓகேவா, ஆனால் சார் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார், நான் வந்து டேரெக்டாக கூட எழுதிடுவேன் சார், தப்பு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எழுதலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார், நான் வந்து எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை எழுதிடுங்க. ஓகேவா, இது எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்த ஒரு திருக்குறள் அப்படின்றது பார்க்க போகிறோம். ரைட்டா, இப்போ ஒழுக்கம், விழுப்பம், தரலான், ஒழுக்கம், உயிரினும், ஓம்பப்படும் அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒழுக்கம் அப்படின்றது எடுத்துட்டோம். ஓகேவா, ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, குறில். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, ஒரு குறில். அதுக்கு என்ன இருக்கு, ஒற்று, குறில், ஒற்று. என்னது, குறில், 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 ஒற்று. அடுத்து என்ன இருக்கு, ஒரு குறில், ஒரு ஒற்று அப்படின்றது இருக்கு. ரைட்டா, ஓகே, நான் இங்க கீழே எழுதுறேன், நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம். ஓகேவா, எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம். ஓகேவா, சாரிடா, ஃபர்ஸ்ட் இருக்கு, இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம். பாருங்களேன், இப்போ இது என்னது, இது குறில். இது என்னது, இதுவும் குறில். இது என்னது, ஒற்று. இது குறில், இது ஒற்று. நான் சொல்லியிருக்கேன், அதிக பாசிபிலிட்டியில் எது வார்த்தை வருதோ அது வரையும் நீங்கள் போய் கோடு போடணும். என்னது சார், குறில் தனி இருந்துரு சார் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கோடு போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, கோடு போடக்கூடாது. இரு குறில் ஒற்று இங்கே வச்சிருக்கான்னு பாருங்க, குறில் குறில் ஒற்று இங்கே வச்சிருக்கான்னு பாருங்க. அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேவா, என்னது ஒரு வாட்டி எல்லாத்தையும் நீங்கள் ரீட் விடணும். ஓகேவா, அப்பதான் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி எழுதிட்டீங்க, எழுதிட்டு கீழே கோடு போடுறீங்க, குறில் குறில் ஒற்று, குறில் ஒற்று. அப்ப என்னது, இது குறிலா நெடிலான்றது கண்டுபிடிக்க தெரியும். என்னது, இது குறிலா நெடிலான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப குறில் நெடில் கண்டுபிடிக்க தெரியணும். குறில்னா ஒரு மாத்திரை அளவு ஒழிப்பது, அதுதான் அது குறில். ஓ ஓ இழுத்து சொல்றோமா, அது நெடில். புரியுதா, க கா அது என்னது, அது நெடில். ஆ குறில், ஆ என்னது, அது நெடில். இ ஈ அது என்னது, நெடில். அப்ப குறில் நெடில் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் இது எழுத முடியும். ரைட்டா, அப்ப 2 குறில் இருக்கு, ஒரு ஒற்று இருக்கு. 2 குறில் ஒற்று இங்க வச்சிருக்கான்னு பாருங்க, குறில் ஒற்று இருக்கு, நெடில் தனித்து இருக்கு, நெடில் ஒற்று இருக்கு. இரு குறில் இருக்கு அப்படின்னு போய் கோடு போட கூடாது. என்னது, எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இரு குறில் ஒற்று இருக்கு. அப்ப இந்த இடத்துல இரு குறில் ஒற்று, அப்ப 2 கூ இருக்கு, ஒரு ஒற்று இருக்கு. 2 குறில் இருக்கு, ஒரு ஒற்று இருக்கு. அப்ப இந்த இடத்துல கோட போடு. அப்ப இரு குறில் ஒற்று. ஓகேவா, சாரி, அடுத்தது போயிட்டோம்னா. அப்ப இதுலயே வச்சு பாருங்க. அப்ப என்னது, 2 குறில் ஒற்று. ஓகேவா, 2 குறில் ஒற்றுட்டா ஒரு கோடு. ஓகேவா, 2 குறில் ஒரு ஒற்றுட்ட ஒரு கோடு. ரைட்டா, அப்ப 2 குறில் ஒற்றுட்ட ஒரு கோடு. ரைட்டா, அடுத்து என்ன இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் குறில் ஒற்று. குறில் ஒற்று இங்க வச்சுக்கலாம் பாருங்க, இங்க இருக்கா, குறில் ஒற்று இங்க இருக்கு. அப்ப என்னது, அது நேரு.
அப்ப நிறை நேர். அப்ப என்னது இது வந்து நிறை நேர். நிறைய நேரம் என்னது புளிச்ச எப்பமா வருது. நிறை நேர் அப்படின்றது புளிமா. நிறை நேர் அப்படின்றது புளிமா. புரியுதா? அப்ப இங்கே பாருங்க என்ன சொல்றேன். குறில் குறில் ஒற்று குறில் ஒற்று. நான் என்ன சொல்லியிருக்கேன், அதிக பாசிபிலிட்டியில எது வருதோ அதுகிட்ட ஒரு கோடை போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 குறில் இருக்கு சார் அப்படின்னு நீங்க போய் கோடை போடக்கூடாது. அடுத்த வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒரு வாட்டி சொல்லி பார்க்கும்போது தான் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க பிரிக்க முடியும். அப்ப 2 குறில் ஒரு ஒற்று இருக்கு, 2 குறில் ஒற்று, அப்ப இந்த இடத்துல ஒரு கோடு. அப்புறம் என்னது குறில் ஒற்று இருக்கு, குறில் ஒற்று, அப்ப இது ஓகேவா. என்னது இங்க 2 குறில் இருக்கு, அப்ப இது நிறை நேர். அப்ப நிறை நேர்னது புளிமா. நிறைய நேரம் புளிச்ச எப்பம் வருது. அப்ப இது எழுதிட்டீங்கனாலே இது எழுதிடலாம் ஈஸியா. என்னது இது எழுதிட்டாலே இது ஈஸியா எழுதிடலாம். அப்ப புரியுதா? அப்ப ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சாச்சு. அப்ப என்னது ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்க்க போறது விழுப்பம் அப்படின்ற வார்த்தை. இப்ப விழுப்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம் பாருங்களேன். என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கீழே வந்து அது குறிலா நெடிலான எழுத சொல்லியிருக்கேன். அப்ப இது குறில் குறில் ஒற்று குறில் ஒற்று. நான் பண்ண சொல்லியிருக்கேன், இதை எழுதிட்டு ஃபார்முலாவை பார்க்க சொல்லியிருக்கேன். 2 குறில் ஒற்று எங்க இருக்கு, அதே மறுபடியும் வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு கோடு. குறில் ஒற்று எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு கோடு போட தேவையில்லை. கடைசியா முடியும் போது கோடு போட தேவையில்லை. அப்ப 2 குறில் ஒற்றுன்றது நிறை. அப்ப 2 குறில் ஒற்று அப்படின்றது நேர். அப்ப மறுபடியும் என்னது நிறை நேர். அப்ப இது புளிமா. எப்படி இதை நான் பிரிக்கிறேன் அப்படின்றது புரியுதா? கீழே வந்து அது குறிலா நடிலான்னு போட்டுட்டு வரேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தையை எடுத்துக்கிறேன். அது 2 குறில் ஒற்று, 2 குறில் இருக்கு. 2 குறில் 2 குறில் இருக்குன்னு அர்த்தம். 2 குறில் அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். 2 குறில் ஒற்று, 2 குறில் ஒற்று, அதனால அது நிறை. அடுத்தது 1 குறில் ஒரு ஒற்று அப்படின்றதுனால அது நேர். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்தது தரலான் அப்படின்ற வார்த்தையை பிரிக்கலாம். தரலான் என்னது தரலான் அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம். என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கீழே வந்து குறிலா நெடிலான்னு எழுத சொல்லியிருக்கேன். குறில் குறில் ரா நெடில் ஒற்று. 2 குறில் நெடில் வந்திருக்கான்னு பாருங்க. 2 குறில் நெடில் அப்படின்னு எங்கேயாச்சிருக்கா? இல்ல. என்னது நெடில் ஒற்று வேணா இருக்கு. 2 குறில் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கோடு. என்னது 2 குறில் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கோடு. நெடில் ஒற்று எங்கேயாச்சிருக்கான்னு பாருங்க. நெடில் ஒற்று இங்க இருக்கு. சோ என்னது நிறை நேர். மறுபடியும் என்னது நிறை நேர். அப்ப 3மே புளிமா தான். இந்த திருக்குறள் கேட்டா ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? அப்ப என்னது தரலான் வரையுமே என்னது புளிமா தான் வருது. அடுத்து ஒழுக்கம் என்னது மறுபடியும் நம்ம ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கும் புளிமா தான். ஏன் அதே வார்த்தையை பிரிக்கும் போது அதே தானே வரப்போகுது. அடுத்து உயிரினம் அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம் பாருங்களேன். உயிரினம் அப்படின்ற வார்த்தை உ இ ரி நு இம் உயிரினும் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ரைட்டா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே குறிலா நடிறான் குறில் 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 ஒற்று. அப்ப இப்ப பாருங்களேன், 2 குறில் என்னது 2 குறில் வந்திருக்கா. 3 குறில் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப 2 குறில். 2 குறில் எங்க இருக்கு, நிறையில இருக்கு. அதுக்கப்புறம் என்னது 2 குறில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கா? இங்கேயே இருக்கு. அப்ப நிறை நிறை. அப்ப என்னது நிறை நிறை. நிறைய இருந்துச்சுன்னா அது கருப்பா இருக்கணும். நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த முடி கருப்பாகணும். அப்ப நிறை நிறை அப்படின்னா கருவிலம். புரியுதா? இப்ப நிறை நிறை அப்படின்றது கருவிலம். எப்படி பிரிச்சு அப்படின்றது புரியுதா? நான் இங்க பிரிக்கிறதா அங்க எழுதிருப்பேன். ரைட்டா? புரியுதா? எப்படி பிரிக்கிறேன் அப்படின்றது கிளியர் ஆகுதா? எப்படி நான் பிரிச்சு எழுதுறேன் அப்படின்றது புரியுதா? இது பிரிச்சா மட்டும் தான் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. ஓகே, அடுத்து பாருங்களேன். அடுத்து நான் பார்க்க போறோம் ஓம்பப்படும். அதை பார்க்க போறோம். ஓ இம் ப இப் ஓம்பப் அப்படின்னு வார்த்தை இருக்கா? இப்ப பாருங்க. இப்ப இந்த வார்த்தை பார்க்கிறோம். இது என்னது ஒரு எழுதணும்னு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கீழே அது குறிலா நெடிலா குறில் ஒற்று குறில் ஒற்று. சார் இது எப்படி சார் எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறில் நெடில் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். ரைட்டா? அப்ப குறில் நெடில் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப பாருங்களேன், குறில் ஒற்று குறில் ஒற்று. ஓகேவா? அப்ப குறில் ஒற்று என்னது? அப்ப குறில் ஒற்றுங்க இருக்கு நேரு. அப்ப குறில் ஒற்றுங்க இருக்கு அதுல நேரு தான். அப்ப நேர் 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 நேர நேரா போனா தேன் கிடைக்கும். நேர் நேர் தேமா. புரியுதா எப்படி பிரிக்கிறான்றது? அப்ப குறில் ஒற்று அப்படின்றது ஒரு நேரு, குறில் ஒற்று அப்படின்றது ஒரு நேரு. அப்ப என்னது அது வந்து ஒரு தேமா. நேர நேரா போனா தேன் கிடைக்கும். நேர் நேர் அப்படின்றது தேமா.
ரைட்டா? கிளியரா? புரியுதா எப்படி வருதுன்றது? ஓகே. அதுக்கு அடுத்து சார் படும் அப்படின்ற வார்த்தையை பிரிப்போம் பாருங்களேன். படும் அப்படின்ற வார்த்தை இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கீழே வந்து எழுத சொல்லியிருக்கேன். குரில், குரில், ஒற்று. இரண்டு குறில் ஒரு ஒற்று. என்னது? ரெண்டு குறில் ஒரு ஒற்று இங்க வச்சிருக்கான்னு பாருங்க. இரு குறில் ஒற்று. அப்ப நிறை. அப்ப நிறை இங்க போட்டாச்சு. நிறை அப்படின்னு என்ன சொல்லிருக்கேன், நேர்னா நாலு, நிறைனா மலரு. இந்த வாய்ப்பாடு மலரில் முடிந்துள்ளது. அழகிட்டு வாய்ப்பாடு மலரில் முடிந்துள்ளது. அவ்வளவுதான். புரியுதா? அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸியா. இந்த வாய்ப்பாடு எப்படி பிரிக்கணும் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா சார்? இதை வந்து எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஆனா இதை வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சு எழுதலாமா அப்படின்னா ஒரு வாரமா. ஓகேவா? அதுக்கு வந்து கச்சா மச்சான் வந்து வரிசையெல்லாம் எழுதாங்கன்னா ஒரு வாரமா வந்து எழுதி பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? அப்ப இந்த பாயிண்ட் இருக்கு. புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தலாமா? ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஓகே, இங்க பாருங்களேன். இப்ப மறுபடியும் பார்க்க போறோம். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது அப்படின்னு ஒரு திருக்குறள். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வரிசைன்னு எழுத சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நான் பண்ண சொல்லியிருக்கேன், சீர் எழுத சொல்லியிருக்கேன். சீர் எழுதணுமா? நான் பண்ண சொல்லியிருக்கேன் சீர் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சீரு அசை வாய்ப்பாடு இதை வந்து எழுதி முடிக்கிறீங்க. ரைட்டா? வரிசை நான் லெஃப்ட் சைடு, அதுக்கு ரைட் சைடு என்னது, சீரு அசை வாய்ப்பாடு இதை எழுதி முடிக்கிறீங்க. இப்ப நம்ம பிரிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? பிரிக்க போறோம். அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை எழுதணும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது. எழுதியாச்சா? இப்ப என்ன பண்ண போறோம்? பிரிக்க போறோம். பாருங்களேன். நிலையின் ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்துக்கிறோம். நிலையின். சார் எனக்கு இது அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இப்பதான் சார் புரியுது. இதை வச்சுதான் சார் நம்ம பிரிச்சுட்டே இருக்கோம். அப்ப இது வந்து தெரியாம பண்ணக்கூடாது சார். நான் இதை மனப்பாடமா பண்ணவா அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸலன்ஸா சார் எனக்கு தெரியும் சார். அப்ப இரு குறில்னா எனக்கு இது நிறையன்னு தெரியும் சார். ஒரு குறில் ஒரு ஒற்று இருந்துச்சுன்னா அது வந்து நேர்னு தெரியும் சார். எனக்கு மனப்பாடமா இருக்கு சார், தப்பே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா எழுதலாம். இல்ல சார் எனக்கு லைட்டா டவுட்டா வச்சு இருக்கு, நான் தப்பா எழுதணும்னு பயமா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு வாரமா எழுதிருங்க. தயவு செஞ்சு இதை எழுதிருங்க. எழுதுனா ஈஸியா பிரிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இதை குறிலா நடிலான்னு பார்க்க போறோம். இது என்னது? ஒரு குறில். என்னது? இது குறில். ஓகேவா? அடுத்து என்னது? ஓகேவா? அடுத்து என்ன போறோம், நிலையின் அப்படின்றத வார்த்தையை பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இரு குறில் அப்படின்றது எங்க வச்சிருக்கான்னு பாருங்க. இரு குறில் அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கா? நிறை. அடுத்து குறில் ஒற்றை எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. நிறை நேர் அப்படின்றது நிறைய நேரம் புளிச்ச எப்ப வருது. நிறை நேர் அப்படின்றது புளிமா. புரியுதா? எப்படி எழுதணும் அப்படின்றது கிளியர் ஆகுதா? மறுபடியும் பாருங்க. அதுக்கு அடுத்து தெரியாது. அடுத்த வார்த்தை என்னது? தெரியாது. தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னதுக்கு? தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரைட்டா? இப்ப இதை பிரிக்க போறோம். இதுல பிரிக்கும் போது இது என்னது? தி அப்படின்றது என்னது? ஒரு குறில். ரி அப்படின்றது ஒரு குறில். யா அப்படின்றது நெடில். து அப்படின்றது ஒரு குறில். இப்ப பாருங்க, இரு குறில் நெடில் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. இரு குறில் இருக்கா? இருக்கு. அது இரு குறில் இருக்கு. நெடில் குறில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. நெடில் குறில், குறில் நெடில் இருக்கு. என்னது? குறில் நெடில் இருக்கு. இங்க நெடில் குறில் இருக்கு. நெடில் குறில் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப ஒரு நெடில் மட்டும் வரணும். அப்ப என்னது? ஒரு நெடில் தனித்து வருது. அப்ப அந்த இடத்துல ஒரு கோடு. குறில் தனித்து வருது, அந்த இடத்துல ஒரு கோடு. இப்ப பாருங்களேன். இரு குறில் வந்தா அது நிறை. இரு குறில் வந்தா அது நிறை. இந்த கூக்கோன்னா இந்த வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? நெடில் ஒண்ணு தனித்து வந்திருக்கு. நெடில் தனித்து வந்திருக்கிறதுனால அது நேரு. அடுத்து என்னது? மறுபடியும் ஒரு கூ வந்திருக்கு. என்னது? குறில் தனித்து வந்திருக்கு. அப்ப அதுவும் நேரு. அப்ப நிறை நேர் அப்படின்றது நிறைய நேரம் புளிச்ச எப்பமா வருது, புளிமா. கடைசியில நேர் வந்தா அது காய். கடைசியில நிறை வந்துச்சுன்னா அது கனி. அப்ப கனின்னு வந்துச்சுன்னா அது நிறைய வந்துச்சுன்னா அது புளிமாங்கனி அப்படின்னு வரணும். ஓகேவா? புரியுதா எப்படி பிரிக்கணும் அப்படின்றது? ஓகே. தெரியாது அப்படின்றத பிரிச்சாச்சு. அடுத்து அடங்கியான் அப்படின்ற வார்த்தையை பிரிக்க போறோம். அடங்கியான். அடங்கியான். சார் பெரிய வார்த்தையா இருக்கு அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா? இப்ப பாருங்க, இது என்னது? குறிலு. இது என்னது? குறிலு. இது என்னது? ஒற்று. இது என்னது? குறிலு. இது என்னது? நெடிலு. இது என்னது? ஒற்று. இப்ப என்ன பண்ண சொல்றேன், இந்த ஃபார்முலா பார்க்க சொல்லியிருக்கேன். இரு குறில் ஒற்று வந்திருக்கா? இரு குறில் ஒற்று. இரு குறில் ஒற்று இங்க வந்திருக்கா? எல்லாத்தையும் பார்க்கணும். அவசரப்பட்டு சார் ரெண்டு குறில் வந்திருக்கா அப்படின்னு கோடு போடக்கூடாது. கோடு போடக்கூடாது. என்னது? எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப ரெண்டு வார்த்தையை வச்சு சொல்லி பார்க்கணும். மூணாவது வார்த்தையை சேர்த்து வச்சு சொல்லி பார்க்கணும். அந்த மூணாவது வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதோட தான் நீங்க கட் பண்ணணும். ஓகேவா? தப்பா போட்டக்கூடாது. அப்ப இரு குறில் ஒற்று.
ரெண்டு குறிலுக்கு அப்புறம் ஒரு ஒற்று வந்திருக்கு. அப்ப என்னது? அப்ப இருகுறில் ஒற்று. மறுபடியும் குறில் நெடில் எங்க வச்சிருக்கான்னு பாருங்க, இங்கதான் வந்திருக்கு. அப்ப குறில் நெடில். குறில் நெடில் ஒற்று வந்திருக்கான்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்ப அடங்கியான். புரியுதா எப்படி பிரிச்சிருக்கேன்ட்டு? இரு குறில் ஒற்று, இரு குறில் ஒற்று. அப்ப நிறை. என்னது? குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. அப்ப என்னது? குறில் நெடில் ஒற்று. அப்ப நிறை நிறை கருவிலம். நிறைய நிறைய என்ன இருக்கு? அவன் தலையில முடி வந்து கருப்பா இல்ல. அப்ப என்னது? நிறை நிறை அப்படின்றது கருவிலம். இந்த பாயிண்ட் புரியுதா? எப்படி வந்து நான் வந்து அடங்கியான் அப்படின்றத பிரிச்சேன் அப்படின்றது ஏன் சார் மூணு வார்த்தையா போயிருக்கு அப்படின்னா, இங்கே அந்த பாசிபிலிட்டி இருக்கு. இரு குறில் ஒற்று, இரு குறில் ஒற்று. அப்புறம் என்னது? குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. குறில் இங்க ஒரு நெடில், இங்க ஒரு ஒற்று. ரைட்டா? அப்ப அதனாலதான் என்னது? நிறை நிறை கருவிலம். ரைட்டா? புரியுதா? கிளியரா? அதுக்கு அடுத்து தோற்றம் அப்படின்ற வார்த்தை. தோற்றம் அப்படின்ற வார்த்தையை பிரிக்கலாம் பாருங்களேன். தோற்றம். ஓகேவா? இதுல பாருங்களேன். இப்ப தோ அப்படின்றது என்னது? ஒரு நெடிலு. தோ அப்படின்றது என்னது? ஒரு நெடிலு. அப்புறம் என்னது? இர் அப்படின்றது ஒரு ஒற்று, இர் அப்படின்றது ஒற்று. இது வந்து ஒரு குறிலு, இது ஒற்று. அப்ப இப்ப பாருங்க, நெடில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கா? இந்த இங்கே இருக்கு. நெடில் ஒற்று இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு கோடை போடு. அடுத்து குறில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கா? இந்த இருக்கு அப்படின்றத பாரு. அப்ப என்னது? ரெண்டுமே நேர் நேரு. அப்ப தோற்றம் அப்படின்றது நேர் நேரு. சோ என்னது? இது தேமா. நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா. நேரா நேரா போனா என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். நேரா நேரா போனா தேன் கிடைக்கும். நிறைய நேரம் புளிச்ச ஏப்பம் வருது. ஓகேவா? அது நல்லா தெரியணும். ரைட்டா? அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதை பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னது? மலையினும். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? மலையினும் அப்படின்ற வார்த்தை. மலையினும் அப்படின்ற வார்த்தை இருக்கு, அதை வச்சு பிரிக்க போறோம். இப்போ பாருங்க, குறில். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிரிக்க சொல்லியிருக்கேன். குறில், குறில். என்னது? குறில், குறில் ஒற்று. அப்ப இரு குறில் இருக்கான்னு பாருங்க. இரு குறில் இருக்கு. குறில் குறில் இரு குறில் ஒற்று இருக்கான்னு பாருங்க. இரு குறில் ஒற்று இருக்கு, இரு குறிலும் இருக்கு. அப்ப என்னது? நிறை நிறை. அப்ப என்னது? இது ஒரு கருவிலம். அவ்வளவுதான். நிறை நிறைன்றது ஒரு கருவிலம். புரியுதா எப்படி நான் பிரிக்கிறேன் அப்படின்றது? கீழே எழுதும் போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பாருங்களேன், மலையினும் பிடிச்சாச்சா? அடுத்து மான. மா ந இப், மானப். இப்ப பாருங்க, மானப் அப்படின்னு இருக்கா? இப்ப இது என்னது? மா நெடிலு, குறிலு ஒற்று. நெடில் குறில் ஒற்று எங்கேயாச்சும் இருக்கா? நெடில் குறில் ஒற்று அப்படின்றது எங்கேயுமே இல்லை. அப்ப நெடில் மட்டும் தனித்து வேணா இருக்கு. அப்ப நெடில் வந்து தனித்து இருக்கு. நெடில் தனித்து இருக்கிறது என்னது? இது வந்து ஒரு நேரு. குறில் ஒற்று எங்க வச்சிருக்கான்னு பாருங்க. குறில் ஒற்று இங்க இருக்கு. அப்ப ரெண்டுமே நேர் நேர் தான். அப்ப நேர் நேர் என்னது? தேமா. நேர் நேர் தேமா. புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? அடுத்து பெரிது. இந்த வார்த்தையை பிரிக்க போறோம். இப்ப பாருங்களேன், பே ரி து, பெரிது. இப்ப இதை பிரிக்க போறோம். பே அப்படின்றது என்னது? ஒரு குறிலு. ரி அப்படின்றது ஒரு குறிலு. து அப்படின்றது ஒரு குறிலு. ரைட்டா? இப்ப பாருங்க, இரு குறில் வந்துச்சு, அது நிறை. அது நிறை. கடைசியில் வந்து ஒரு குறில் மட்டும் வந்திருக்கு. குறில் மட்டும் தானே அது நேரு. அப்ப என்னது? கடைசியில் குறில் மட்டும் சொன்னது நேர்பு. நேர். கடைசியில் என்னது? கூ இப்படி முடிஞ்சிருக்கு. தூ சவுண்ட் ஊல முடிஞ்சிருக்கா? அப்ப இங்க இப்பதான் பார்க்கணும். ஓகேவா? இதுதான் உங்கள்ட்ட வந்து கவனிக்க சொன்னோம். அப்ப என்னது? இரு குறில் வந்தானது அது நிறை. கடைசியில சவுண்ட் இதுல முடிஞ்சிருக்கு, தூ ஊல முடிஞ்சிருக்கா? அப்ப அதனால நிறைவு. அதை பற்றி நீங்க என்ன போடுறது? நிறை நேர்னு போட்டு நிறை நேர் அப்படின்ற போட்டு எழுதக்கூடாது. நான் கைட்டா புரியுதா? அப்ப கடைசி வார்த்தை எப்பயுமே என்ன வரும்? ஓரசை சீர்ல தான் வரும். கடைசி வார்த்தை எப்பயுமே வரும் ஓரசை சீர்ல தான் வரும். புரிஞ்சுதா எப்படி பிரிச்சோம் அப்படின்றது? கிளியர் ஆகுதா? எல்லாருக்கும் புரியுதா? நான் இப்போதைக்கு வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? புக்ல இருக்க எல்லா திருக்குறளையும் வச்சு இதே மாதிரி பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் சார் டார்கெட் 100 அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சும்மா போடக்கூடாது. டார்கெட் 100ன்னு அந்த ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போடணும். ரைட்டா? அப்ப எப்படி பிரிச்சோம் அப்படின்றத பாருங்க. மறுபடியும் பெரியது மட்டும் எப்படி பிரிச்சோம் பாருங்க. பெரிதுன்னு இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு எழுத சொல்லியிருக்கேன். இது என்னது? பே அப்படின்றது ஒரு குறிலு. ரி அப்படின்றது ஒரு குறிலு.
தூ அப்படின்றது ஒரு குறியீடு. நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம் 3 குறியீடு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை, 2 குறியீடு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஓடு போட்டாச்சு. அது கடைசியாக வரது எப்பயுமே அதுக்கு ஓரஸ் சீராக தான் இருக்கும். அப்போ இந்த கூவை விட்டுருங்க. அப்போ இரு குறியீடு என்னது? நிறை. அப்போ நிறைன்னு போட்டாச்சு. என்னது? தூவை பிரிக்கும் போது என்னது? தூ ஊ சவுண்ட்ல வருதா? அப்போ நிறைவு. நிறைவுன்னு வந்தா பிறப்பு. நிறைவுன்னு வந்தா பிறப்பு. இங்க பாருங்க, நிறைவுனா பிறப்பு அப்படின்றது பொருள். நேர்புன்னு வந்தா காசுன்னு எழுதணும். ஓகேவா? முடிக்கும் போது எப்படி எழுதணும்? நீங்க இக்குறட்பா மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிவடையும் அப்படின்ற மாதிரியும், இக்குறட்பா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவடைந்துள்ளது, முடிவடையும் அப்படின்றத குறிப்பிடணும். ஈஸியா இருக்கா அழகிட்டு வாய்ப்பாடு? ரொம்பவே சிம்பிளா இருக்கா? இந்த ஃபார்மெட்ல போட்டு எழுதினீங்க அப்படின்னா அசால்ட்டா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நீங்க எழுதிருக்கணும். ஃபார்முலா ஒரு வாரமா எழுதிருக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அந்த ஓரசீர் ஈரசீர் அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சீங்க அப்படின்னா அழகா ஈஸியா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஈஸியா எழுதலாம். சார் எனக்கு வந்து இதெல்லாம் அசால்ட் மேட்ரு சார், இதெல்லாம் வந்து தூக்கத்தில் எழுப்பினாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நான் ஏன் சார் அதெல்லாம் நோட்டில் எழுதணும், இல்லை வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பரில் எழுதி வைக்க ஆன்சர் ஷீட்டில் எழுதணுமா சார் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் தெளிவாக நான் வந்து எழுதிடுவேன்னா பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு டவுட்டாக இருக்கு சார், என்னது எனக்கு நான் வந்து தப்பு பண்ணிடணும்னு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? மேலே எழுதிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இதை பிரிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பிரிக்கும் போது ஒவ்வொரு எழுத்தையும் அது குறிலா நடிலான்னு பார்க்கணும். அதுல எதுல அதிக பாசிபிலிட்டி வருதோ அந்த வார்த்தையை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப இரு குறில் வரலாம். இரு குறிலுக்கு அப்புறம் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அதோட தான் நீங்க கட் பண்ணணும். இரு குறில் வந்துருச்சு அப்படின்றதுக்காக கட் பண்ணக்கூடாது. அதான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இரு குறில் ஒற்று வந்துச்சுன்னா இரு குறில் ஒற்று தான் கட் பண்ணணும். இரு குறில் வந்துருச்சு அப்படின்றதுக்காக கட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகேப்பா. நான் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ இது ஒன்று ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். ரைட்டா? அப்போ இதை பாருங்க. ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும்? பார்த்து எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அடிக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணணும்? இந்த ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவது அப்படி அப்படின்றது ஹோம்ஒர்க். இதை நடத்தலான்றது டைம் ஆயிட்டு. ஓகேவா? இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க்கா வந்து முடிச்சுட்டு டார்கெட் 100 சார் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? புரியுதா? இதை நீங்க யாரும் பார்க்க கூடாது, நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. இது எழுதி என்ன பண்ணணும்? ஆன்சர் கரெக்டா வருதா அப்படின்றத செக் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பண்ணுவோம்? டார்கெட் 100 சார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேற வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.